அபிஷேகத்தின் அடிப்படையில் நம்ம அதை ஆரம்பித்தோம். அபிஷேகத்தில் நடப்பது என்பது, அது அபிஷேகத்தினுடைய அடையாளம் என்பது சத்தியத்தில் நடக்கிற ஒரு காரியம் அல்லது சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு காரியத்தை நமக்கு வேதம் அடையாளமாக காட்டி தருகிறது என்பதை நேற்றைய தினத்திலே ஒரு சிறிய முன்னுரையாக பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நேற்றைய தினம் வராதவர்களுக்காக சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி மறுபடியும் அந்த வசனத்தை தொடர்ந்து தியானிப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த நாளிலே அபிஷேகத்தின் அடையாளமாக நிச்சயமாய் சத்தியத்திலே சபையாய் நடக்கும்படி கர்த்தர் நாளில் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சத்தியத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் சேர முடியும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தி சென்று கொண்டே இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனத்தை. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுவாங்களா? ஒருவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதினால் அவன் அவரை அறிந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் எப்படி என்னில் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், நான் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதனாலும் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனாலும் மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிவார்கள். அல்லேலூயா. ஆனால் நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்பதை சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவனாக நான் இருந்தால் நான் யாரா இருக்கிறேன்? பொய்யனுமாய் இருக்கிறேன். எனக்குள்ள சத்தியமே இல்லை. சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வேதத்தை அறிந்திருக்கிறதுனாலயோ அல்லது கிறிஸ்தவனாய் வாழ்கிறதுனாலயோ விசுவாச ஓட்டத்திலே ஓடுகிறதுனாலே ஒன்றும் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்பது அடையாளம் அல்ல. எவன் ஒருவன் கிறிஸ்துவினுடைய வசனத்தின்படி வாழ்கிறானோ அவன்தான் கிறிஸ்துவை அறிந்தவன், சத்தியத்திலே வாழ்கிறவன். அவனுக்குள்ளதான் அந்த அபிஷேகம் இருக்கிறது. அதனால வேதம் சொல்றது, நீங்கள் பெற்ற அந்த அபிஷேகம் நமக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கிறது என்பதை நாம் இந்த 1 யோவானுடைய சுவிசேஷத்திலே பார்க்க முடியும். அதிகமாய் இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய அன்பை குறித்தும் சத்தியத்தை குறித்தும், சத்தியம் எப்படி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது என்பதை குறித்தும் மிக தெளிவான ஒரு ஆலோசனையை அவர் இங்கே எழுதி தந்திருக்கிறதை பார்க்க முடியும். நான் நேற்றைய சொன்னது போல 1 யோவான் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அவன் இந்த சத்தியத்தை குறித்தும், அவன் எந்த சத்தியத்தை குறித்து பேசுகிறார், எந்த சத்தியத்தை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் என்பதை குறித்தும் நம்ம முதல் 2 வசனங்களிலே வாசிக்க முடியும். வாசிங்கள். 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிகிறது. ஜீவ வார்த்தை தான் இது, சத்தியம். அந்த சத்தியமாகிய வசனம். இந்த ஜீவ வார்த்தைய கண்டு கேட்டு தொட்டு உணர்ந்து இருப்பதனால அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். இதை நாங்கள் பார்த்ததுனாலையும் கேட்டதுனால மாத்திரமல்ல, இதை தொட்டு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதனால இந்த வார்த்தையை எழுதுகிறேன் என்பதை அவர் எழுதுகிறார். காரணம் உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் ஒரு தவறான ஒரு உபதேசத்தை நம்பினார்கள். என்ன உபதேசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம் இல்லை, அவர் ஆவியாக தான் இருக்கிறார், அவர் ஆவியாக தான் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதையாகிய ஒரு தவறான உபதேசம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டதுனால அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த சத்தியத்தை அவர் தெளிவாக எழுதும்படி பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவராய் எழுதுகிறார். நாங்கள் ஆதி முதல் இருந்ததும் கண்ணால கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் தொட்டதுமாய் இருக்கிற இந்த ஜீவ வார்த்தையாகிய சத்தியத்தை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜீவ வார்த்தையாகிய சத்தியம் தான் அந்த இயேசு கிறிஸ்துவாக வேதத்தின்படி அறியப்படுகிறார். இதே யோவான் தான் எழுதினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்ப அந்த ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாகிய இந்த வசனமாகிய இயேசுவை தான் நாம் பின்பற்றும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதற்கு நாம் அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அவரை பின்பற்றி அவர் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே அல்லாமல் வெறுமனே வேதத்தை வாசித்து வெறுமனே ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து ஏதோ ஆராதனைகளை கலந்து கொண்டு பாடல்களை பாடி ஆராதித்து அந்நிய பாஷைகளை பேசுறதுனால ஒன்றும் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விட முடியாது. அப்படி பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக அவன் தேவனுடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற அடிப்படையான சத்தியத்தை தான் இந்த வேதம் நமக்கு எழுதி தந்திருக்கிறது. அல்லேலூயா. இதை நான் நேற்றைய தினத்திலே நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்படிப்பட்ட போதனையை தம்முடைய சீஷர்களுக்கு மாத்திரமல்ல அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எந்த இடத்திலாம் நடந்து சென்றாரோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த சத்தியத்தை போதித்தார் என்கிறதான வசனத்தை நேற்றைய தினத்திலே நாம் வாசித்தோம். 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் தொடர்ந்து நாம் வாசித்தோம். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாகி போகிற வழியில பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஒரு சுவிசேஷத்தை ஒரு சத்தியத்தை போதிக்கிறார். என்ன சத்தியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடு தான் லூக்கா 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 18வது அதிகாரத்தில் வந்தீங்க அப்படின்னா 17வது வசனத்தில் வாசிக்க ஒரு வசனத்தை வாசித்து அடையாளம் காண முடியும். 17வது வசனத்திலிருந்து எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இங்க ஒரு தலைவனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதே லூக்கா 13வது அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்லப்பட்டது? ஒருவன் ஆண்டவரை நோக்கி ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேதானோ என்கிற கேள்வியை கேட்கிறார். ஆனா இங்க ஒரு தலைவன் கேட்கிறான், நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காரணம் என்ன? அந்த வசனங்கள் எல்லாம் மேலோட வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிக்க முடியும் என்கிற ஒரு சத்தியத்தை அவருக்கே பேசுகிறார். ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து நீங்கள் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் நீங்கள் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். அப்ப இந்த தலைவன் என்ன கேள்வி கேட்கணும்? அப்ப யார்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் என்ற கேள்விதான் கேட்க வேண்டும். ஆனா அதே அடிப்படையில ஒரு கேள்வி கேட்கிறார். பரலோக ராஜ்யத்தில் எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படிதான் கர்த்தர் நினைச்சிருக்கார். பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறான், நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விய நம்மளை பார்த்து ஒரு ஆளை கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? நாங்க நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்களா பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் எங்களை அழைக்கிறார் என்று சொல்லுங்கள் அல்லவா? அப்படி பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்டதான கிரியைகளை காரியத்தை செய்ய முடியும் என்று ஒரு கேள்வியை உங்க கூட வேலை பார்க்கிறவர்களோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்க குடும்பத்தில் உள்ளவர்களோ யாராவது ஒரு ஆள் உணர்ந்த ஒரு கேள்வியை கேட்டா நீ என்ன பதில் அவளுக்கு சொல்லுவீர்கள்? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், தெளிவான ஒரு பதிலை அவருக்கு அங்கே கொடுக்கிறார். தெளிவான ஒரு சத்தியத்தையும் அவர் அங்கே சொல்கிறார். 19வது வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. பாருங்க, நீ ஏன் என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய்? இந்த உலகத்துல தேவனை தவிர இது பெரிய சத்தியம் இல்லையா? இந்த உலகத்துல ஒருவன், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க தான் பரலவங்க, நாங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போகணும் ஒரு கூட்டம் சுத்தியே நடக்குது. ஆனா ஆண்டவருடைய பதில பாருங்க, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இல்லையா? தேவ மகிமையை விட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அவர் எப்படிப்பட்ட பதில் சொல்றாரு? நீ ஏன் என்ன நல்லவன் சொல்ற? நான் உலகத்துல தேவனை தவிர நல்லவன் ஒருவனுமே இல்லை என்று சொல்வது மாத்திரமல்ல, அதன் பிறகு சில வசனத்தை சில காரியங்களை அவர் சொல்றதை வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். பாரு, நீ கற்பனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறாயே என்று ஒரு கட்டளைகளை பிரமாணத்தை, அப்ப பிரமாணத்தை தெரிந்த ஒரு தலைவர், இது ஒரு சாதாரண மனிதன் கிடையாது.
ஒரு தலைவன். தலைவன்னா ஒரு கூட்டத்துக்கு தலைவன், இல்ல ஒரு இடத்துல பொதுவா ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவன் தான் ஆண்டவன் வந்து கேள்வி கேட்கிறான். ஆனா இவன் சிறு வயது முதலே எதை கடைபிடிக்கிறவன்? கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களை எல்லாம் கடைபிடிக்கிறவன். ஒழுங்கா மோசேயோட நியாய பிரமாணத்தின்படி சகல கிரியைகளையும் செய்து ஒரு தலைவன் தான் இந்த கேள்வியை கேட்கிறான். ஆனா இதுவரையிலும் அவன் எங்க போறதுக்கான வழி தெரியல. நிறைய பேருக்கு ஆராதனைக்கு வரோம், சபையில அட்டெண்ட் பண்றாங்க, வசனம் கேட்கிறாங்க, ஆனா இதுவரை அவங்க எங்க போற வழி தெரியாது. எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போற வழி தெரியும்? எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழி தெரியும்? ஆனா இவன் நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்தவன், 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் தவறாமல் செய்கிறவன். அவன் சொல்லல, யார் சொல்றார்? ஆண்டவரே அவனுக்கு சொல்றார், என்கிற கற்பனையை நீ அறிந்திருக்கிறாயே, அதற்கு அவன் இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேனே என்று சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஆனா அவன் போய் சொன்னான உண்மை சொன்னானா? உண்மைதான் சொன்னான். அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டளைகளை கைக்கொள்கிறா, கற்பனைகளை கைக்கொள்கிறா, எல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு குறைய உன்னிடத்துல நான் காண்கிறேன். என்ன குறை அப்படின்னா, உன்னுடைய இருதயம் உனக்குள்ள ஐஸ்வர்யத்தின் மேல இருக்குது இல்லையா? நீ எங்க போகணும்னு விரும்புற? எங்க போகணும் விரும்புற? பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதா இந்த தலைவனுடைய விருப்பம். ஆனா அந்த தலைவனுடைய கிரியைகள் அந்த நித்திய ஜீவனுக்கு போற பாதைகள் வழியாக நடக்கவே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு குறைவு ஒன்று இருக்குது. என்ன குறைவு அப்படின்னா, நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உள்ள பொக்கிஷம் இருக்கும் என்கிற ஒரு உபதேசத்துல உனக்கு ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் துக்கம் அடைந்தவனாய், அவன் அதிக ஐஸ்வர்யவானாய் இருந்ததுனால என்ன பண்ணிட்டான்? அதை விட்டுட்டு போயிட்டான். இப்ப இவனுக்கு பரலோகத்தினுடைய பொக்கிஷம் பெருசா தெரியுதா, இல்ல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது பெரிதாக தெரிகிறதா? இவன் நித்திய ஜீவனுக்கு போற பாதையை கேட்டார். ஆண்டவர் எந்த பாதை குறித்து அவனுக்கு சொன்னார்? இவனுடைய கேள்வி என்ன? நான் பரலோக ராஜ்யத்திற்கு அல்லது நித்திய ஜீவனுக்கு நான் எப்படி? அவதான் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி அதான் அவனுடையது. ஆண்டவர் சொன்னார், சரி, நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை இதுதான், நீ எல்லா கட்டளைகளையும் கற்பனைகள் எல்லாம் கடைபிடிக்கிறார். ஆனா இன்னும் ஒரு சின்ன ஒரு குறைவு இருக்கு. என்ன குறைவு அப்படின்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரந்து கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும், அதன் பிறகு என்னை பின்பற்றி வா. அப்படி என்னை பின்பற்றி வரும்பொழுது நீ எங்க போய் சேரலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரலாம் ஆண்டவர் சொன்னார். ஆனா அவன் பின்பற்றி போனானா? பின்பற்றி போனானா? இல்ல. ஏன்? அவன் உண்மையா அவன் நித்திய ஜீவனுக்கு போற எண்ணத்தோட ஆண்டோட கேள்வி கேட்கல. அவன் கேட்டது அப்படின்னா என்ன செய்திருப்பான்? பரலோக ராஜ்யத்துக்கு போற வழியே கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்காரு இல்லையா? அப்படி முன்னா வச்சிருக்கிறாரு. உண்மையிலே நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு விருப்பம் இருந்துன்னா எந்த பாடுபட்டாலும் நம்ம எங்க போயிடுவோம்? ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டாம்னு விருப்பம் இல்லாம சும்மா கேள்வி கேட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எப்படி நம்ம வாழ்கிறோம் என்பதை வேதம் நம்மை ஒரு கண்ணாடி முன்பாக கொண்டு நிறுத்துகிறது. நான் இதை தியானிக்கும் பொழுதுதான் இதற்குரிய பதில அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக எழுதி பாருங்க. 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏன்? அவனுடைய வீட்டுக்குள்ள யார் வந்துட்டார்? இயேசு வந்துட்டாரு. இயேசு உள்ள வந்த பிறகு இங்கே ஆஸ்தி பெருசா தெரியல. ஆண்டவர் ஒண்ணு ஆஸ்தியை வித்து நீ பாதியை ஏழை கொடுன்னு யார்கிட்ட சொல்லல? சகையிட்ட சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவன் வீட்டுக்குள்ள போனாரு, அவன் வீட்டுக்குள்ள போய் தங்கினாரு, அவன் வீட்டுக்குள்ள விருப்பமா இருக்குன்னு சொன்னாரு. அவன் உடனே சொல்றான், இந்த கட்டளையும் கற்பனை யாருக்கு தெரியாது? சகைக்கு தெரியாது. பரலோகத்துக்கு போற பாதை யாருக்கு தெரியாது? சகைக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து
உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து உன்னுடைய குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது, உலகத்தோட எல்லா பொக்கிஷத்தை காட்டிலும் அவன் எது பொக்கிஷமா தெரியுதுன்னா அந்த இயேசுதான் பொக்கிஷமா தெரியுது. அது யாருக்குள்ள கிரிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையா அந்த ஆண்டவராகிய இயேசுவோட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகைக்குள்ள. இவனும் பெரிய தலைவன் தான் இல்லையா? இவன் பெரிய தலைவன் தான், நிறைய ஆஸ்தி வச்சிருக்கான், செல்வம் வச்சிருக்கான். இந்த செல்வத்தினால பெருமையா வாழ்ந்தவன் தான், நிறைய அநியாயமா வாங்கினான், வரி வசூலிக்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர் தான், நிறைய தேடி தேடி செல்வங்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் சேர்த்து வீட்டுக்குள்ள வச்சிருந்தான். ஆனா இயேசு உள்ள வந்த பிறகு அந்த பொக்கிஷம் அவனுக்கு பெருசா தெரியல. அதுக்கு அடுத்த வருஷத்தை ஆண்டு சொல்ல பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எல்லாவற்றையும் விட்டு விடுகிறவர்கள் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். இதைதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன அப்படின்னா, அந்த பொக்கிஷம் அவனுக்கு இருதயத்துல பாரமா இருந்தது. இந்த பொக்கிஷத்தை ஒருவேளை நம்ம ஏழைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி மாறிடுவோம்? ஏழையா மாறி. ஆண்டவர் சொல்றாரு, நீ விற்று கொடு, அப்பொழுது உன்னுடைய பொக்கிஷம் எங்க வைக்கப்படும்? பரலோகத்துல வைக்கப்படும். இப்படிப்பட்ட கடினமான உபதேசங்கள், இந்த மெசேஜுக்குள்ள வரல, இப்படிப்பட்ட கடினமான உபதேசங்கள் வழியாகத்தான் ஆண்டவர் இந்த ஜனங்களிடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா. ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொல்லுவது மாத்திரமல்ல, எப்படி இவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும், எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாழ முடியும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள சென்று அடைய முடியும் என்கிறதான சுவிசேஷத்தை தான் அவர் ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகங்களிலும் அவர் எழுதி வைப்பதை பார்க்க முடியும். இப்ப லூக்கா 13வது அதிகாரத்தின் நேரம் வந்தீங்கன்னா, நேற்று நான் சொன்னது போல 24வது வசனத்தை வாசிங்கள். 24வது வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்ற. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாதைய இந்த ஜனங்கள் உண்டா வைக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு வாழ்வுக்கு, ஆசீர்வாதத்துக்கு விசாலமான பாதைக்கு தான் விரும்புவார்கள். நம்ம யாருமே ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நெருகலான பாதை வழியா செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். உடனே கூகுள் மேப் எடுத்து போட்டு கரெக்டான பாதையை பார்த்து போவே தவிர ஒருவரும் குறுகலான பாதை வழியாக ஒரு இடத்துக்கு நாம் செல்வதற்கு விரும்பவே மாட்டோம். ஆனா ஆண்டவராகிய இயேசுவுடைய சுவிசேஷத்தை பாருங்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை உள்ளவர்களுக்கு, நீங்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர்களை கேட்ட கேள்வியுடைய பதிலே என்ன அப்படின்னா, நீங்க இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். எப்படிங்க ஒரு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு நான் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியும்? இது சரியான பதிலாக உலக மனுஷருக்கு தெரியவே செய்யாது. ஒரு மனிதன் நமக்கு வழி சொல்லும் பொழுது, ஒரு பாதையை காட்டும் பொழுது நம்ம தெளிவா கேட்கிறோம், போகிற பாதையில சாப்பிடுறதுக்கு நல்ல ஹோட்டல் இருக்குமா, தங்குறதுக்கு நல்ல வசதி இருக்குமா, போகிற வழியில நல்ல பெட்ரோல் பங்க் இருக்குமா, ஒரு இளைப்பாறுவதற்கு இடம் இருக்குமா என்று சொல்லி கேட்டுதான் உலகத்துல மனுஷன் பாதையை தேர்ந்தெடுக்கிறான். எதற்காக? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை சென்று செல்வதற்காக பாதைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாதைகளை தான் தேர்ந்தெடுக்கிறான். ஆனா பரலோக ராஜ்யத்திற்கு போகிற பாதைக்கான வாசலை, அந்த வழியை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தெரிவிக்கும் போது சொல்கிறார், நீங்க உலகத்திலே நாடி ஓடுகிற அந்த பாதையை போல ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள எளிதாக நுழைந்து விட முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் பிரவேசிப்பதற்கு அவன் ஆசைப்பட்டால், விருப்பமாயிருந்தால், இடுக்கமான வாசல் வழியாக நீ உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க, பாடுபடுங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க பரலோக ராஜ்யம் தான் உங்களுக்கு வேணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கேள்வி கேட்டவனுக்கு நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்கிற முழு விருப்பம் இல்லை. அப்படி இருந்திருந்தா நிச்சயமாக என்ன விலை கொடுத்தாவது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டிருப்பான். ஆனா அவனுடைய எண்ணம் அது அல்ல. அவன் எதையுமே இழந்து விடக்கூடாது. எந்த இடுக்கமான வாசலும் அவனுக்கு தேவையில்லை. விசாலமான வாசல்ல போக முடியும் விரும்புறதுனால அவனால அந்த இடத்தை அடைய முடியவில்லை.
ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு, விசுவாசிகளாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவர் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அவர் நம்மோடு பண்ணின வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அந்த தேவன் வாக்குத்தத்தத்துல உண்மை உள்ளவர். எப்படியாயினும் உங்களையும் என்னையும் அவர் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு சித்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். சொல்ல புரியுதா? எப்பாடுபட்டாவது அவரை விசுவாசிக்கிறவர்கள், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தனை இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். எதற்காக? ஒருவன் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, அதாவது பரலோக ராஜ்யத்தை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்ம எல்லாம் அன்பா இருந்தார். அப்படி அந்த நித்திய ஜீவனுக்கான பாதைகளை அவர் நமக்கு முன்பதாக வைக்கும் பொழுது அது ஒரு இடுக்கமான பாதையாகத்தான் நமக்கு அதை காண்பித்துக் கொடுக்கிறார். இடுக்கமான ஒரு வாசலை தான் அவர் நமக்கு முன்பதாக வைக்கிறார். இந்த இடுக்கமான வாசலை ஒன்றும் அவர் தன்னுடைய 3.5 வருஷம் ஊழியத்துல தான் மரிக்க போகிற நேரத்திலேயோ அல்லது அவர் பாடுபட போகிற நேரத்தில் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அவர் இந்த இடுக்கமான வாசலை எப்ப சொல்ல ஆரம்பித்தார்னா தன்னுடைய முதல் மலை பிரசங்கத்திலே அவர் ஆரம்பித்தார். ஒருவேளை போகிற நேரத்துல போற போகல நீங்க பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கமான வாசல் என்று சொல்லியிருந்தால் நிச்சயம் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கடினமான காரியம் என்பதை ஒருவேளை நம்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய முதல் மலை பிரசங்கத்திலே மத்தேயு சுவிசேஷம் 5-6 அதிகாரத்து நேரம் வந்தீங்க அப்படின்னா அழகான அங்கேயை குறித்த ஒரு பெரிய விளக்கத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார்கள். 7வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய், அங்க என்ன சொன்னாரு? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. ஆரம்பத்துல முதல் மலை பிரசங்கத்துல ஆண்டவர் ஆவியுடைய எளிமை குறித்து பேசுகிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார், நீதி மேல பசிதாகத்தை குறித்து பேசுகிறார். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, எல்லா ஜனங்களும் மனம் திரும்புங்கள், உங்களுக்காக ஒரு பிதா ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை ஏன் சபைக்கு சொல்றோம் அப்படின்னா காலம் கடைசி ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறோம். இதற்குனா நம்முடைய கடைசி கோல் என்ன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது. ஹalleluya. கரெக்ட்டா நம்ம ஸ்டார்டிங் தொடங்கி இப்ப எண்டிங் வந்துட்டோம். இந்த எண்டிங் பாயிண்ட்க்கு ஆரம்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கான வழியை இந்த கடைசி நாட்கள்ல நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் என்ன பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட சத்தியத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் என்பதை தெரிந்தால் மட்டும்தான் நான் ஓடுகிற பாதை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஓடுகிறோமா என்கிறதான அறிவை சிந்தனையை நமக்குள்ள உருவாக்கிவிட முடியும். அதனாலதான் ஆண்டவர் முதல்ல மலை பிரசங்கத்துல எல்லாவற்றையும் சொல்றாரு. நீங்க விசேஷத்தோடு சொல்றாரு, உங்களை உணவு உடை உறைவிட எல்லாம் தான் தருவேன் என்று சொல்றாரு. நீங்க ஒருவரையும் நம்ப வேண்டாம், தேவனை நம்புங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இந்த உலகத்துல அவங்களுக்கு கூட தருவேன் சொல்றாரு. அப்ப எப்பொழுதும் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் எதை குறித்து இருக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு மலை பிரசங்கத்தை சொன்ன தேவன் 13வது வசனத்துல ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 2 வாசல இந்த ஜனங்கள் முன்பதாக வைக்கிறார். இந்த மலை பிரசங்கத்தை கேட்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் ஜனங்கள் எல்லாம் பார்த்த உடனே மலை மேல ஏறி உட்கார்றாரு. ஒரு திரளான கூட்டம் ஜனம் மலையை சுற்றிலும் எதுக்கு வந்திருக்குது? பிரசங்கத்தை கேட்க வந்திருக்குது. இவர் என்ன சொல்ல போறார் என்பது. ஏன்னா இதற்கு முன்பதாக அவர் யாருடைய பிரசங்கத்தை கேட்டாலும் கேட்டீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். யோவானுடைய பிரசங்கத்தை கேட்ட பிறகு முதலாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை குறித்து கேள்விப்படுவதற்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொல்லி முதலாக தன் தேவனுடைய ராஜ்யத்தையும் தன் பிதாவாகிய தேவன் தம்மை அனுப்பின நோக்கத்தையும் சித்தத்தையும் இந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். யாருக்கு? காணாமல் போன இந்த இஸ்ரவேல் வீட்டாருக்கு,
பல வருஷங்களாய் இருண்ட காலமாக இந்த இஸ்ரவேல் தேசம் நிறைந்திருக்கிறது. இவர்களுக்கு ஒரு வெளிச்சம் வரவே இல்லை. இவர் ஒவ்வொரு நாள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தமாக, முற்பிதாக்கள் செய்த கிரியை நிமித்தமாக சிதறடிக்கப்பட்டவர்களாய் சில கூட்டமாய் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு மீட்பர் வருவார், ஒரு இரட்சகர் வருவார், ஒரு மெஸ்ஸியா வருவார், தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தங்களை எப்படி முற்பிதாக்களாகிய தாவீது ராஜா நடத்தினாரோ, எப்படி சாலமோன் ஆட்சி செய்தாரோ என்றெல்லாம் மக்கள் மிகவும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நோக்கத்தோடு கூட அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார். அதனால இவர்கள் கேட்கிறான், யூதாவுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? அப்ப ராஜா வருவார், இவர்களுக்கு ஒரு மீட்பர், தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து வருவார், மெசியா வருவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த ராஜாவாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இஸ்ரவேல் குடும்பம். இவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? அவர் வந்து தன்னுடைய எதிரிகளை எல்லாம் அவர் முறியடித்து தங்களுக்கு என்று சொல்லி சமாதானமான நிலையான ஒரு தேசத்தை தங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நாங்கள் எப்படி சாலமோனுடைய நாட்களில் யுத்தம் ஓய்ந்திருந்து சமாதானமாக ஒரு இஸ்ரவேல் தேசம், ஒரு எருசலேம் ஆலயத்தில் தேவ மகிமையை கண்டு வாழ்ந்திருந்தார்களோ அப்படியே வாழ போகிறோம் என்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்போடும் கூட தான் ஒரு கூட்டம் இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது. காலங்களையும் திட்டங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அந்த நாட்கள் தான் அவர்களுக்காக வாக்குரைக்கப்பட்ட, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வாக்குரைக்கப்பட்ட அந்த மெசியா வரப்போகிறார் என்கிற எண்ணத்தோடு கூட ஒரு பெரிய சமாதானமான ஒரு ராஜ்யத்தை குறித்த நோக்கத்தோடு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. அப்பதான் யோவான் ஸ்நானகன் வெளிப்படுகிறார். அதன் பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப இந்த மக்களுடைய நோக்கம் என்னன்னா, இவங்களுக்கு சமாதானமான ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை, இஸ்ரவேலின் ஒரு ராஜ்யத்தை யார் ஏற்படுத்த போகிறார்? மெசியா ஏற்படுத்த போறார் என்கிற நோக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை இவங்க முன்னாடி வைக்கிறாங்க. முதலா ஒரு செய்தியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அவர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் பிதாவாகிய தேவன், யாகுவே தேவன் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினது மாத்திரமல்ல, தன்னை இந்த பூமியிலே அனுப்பி இந்த மக்களை எல்லாம் கொண்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்கும்படிதான் தன்னை அனுப்பி இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் முன்பதாக பிதாவாகிய தேவனை குறித்தும் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை குறித்தும் சாட்சி கொடுக்கிறதான் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்கள் கேள்வி கேட்கிறாங்க, எப்படி நாங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியும்? அந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற எங்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எப்படி வர முடியும் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த 5வது அதிகாரத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு லிஸ்ட, ஒரு பரிணாமத்தை அவர் எழுதி கொடுப்பதை பார்க்க முடியும். 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்துல எப்படி ஒரு விசுவாசி வாழ்ந்தால் அவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு லிஸ்டை யார் எழுதி கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி எழுதி கொடுத்து 7வது அதிகாரத்துல கடைசியில வரும்பொழுதுதான் அவர் இந்த வசனத்தை வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசி. 2 வாசல் வைக்கிறார். நீங்க இவ்வளவு நாளும் என்னுடைய செய்தியை கேட்டீங்க. அவர் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் அவங்க கவனமா கேட்கிறாங்க, எல்லா வார்த்தையும் எடுத்துக்கொள்றாங்க, கேட்கறதுக்கு அழகா இருக்குது, சந்தோஷமா உட்கார்ந்து கேட்கிறாங்க, ஒருவர் கூட எழும்பி போகவில்லை. இதுவரையிலும் இப்படி மனசுக்கு சமாதானமான ஒரு செய்திய யாருமே உங்களுக்கு பிரசங்கித்தது இல்லை. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து கேட்கிறாங்க, ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய பாதைகளை அவர் காண்பிக்கிறார். அப்படின்னா இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய கைவேலை இல்லாத வீடு செய்த வீடு அழிந்து போனாலும் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீட்டை கர்த்தர் யோவான் 14வது அதிகாரத்தில் எழுதப்பட்டது போல உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனுக்கு விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள், நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் நான் உங்களிடத்துல வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்தை முன்பதாக வைக்கிறார். இதை கேட்கிறாங்க. இவங்க மனசுல பயங்கர சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா, இவ்வளவு நாளும் எதிரிகளினால சூழப்பட்டு பல அவமானங்களினாலும் நிந்தைகளினாலும் ஆண்டவராகிய தேவனுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாமல், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள எந்த ஒரு உறவும் இல்லாமல் பெரிய உறவு இங்கே முறிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒருவர் வந்து சொல்கிறார், பிதா உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்லக்கூடிய ஏன் நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, ஏன் சத்தியத்தில் நடப்பது அவ்வளவு முக்கியம்னா, இந்த ஆரம்பம் தெரிஞ்சாதான் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை சபையாக நாம் பெற்றிருக்கிறோம்
எப்படி ஓடுவதற்கு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் ஓடுவதை போல ஓடுவதற்காக ஒன்று கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை அழைத்தது பரலோக ராஜ்யத்தின் பாக்கியவான்களாய் மாறுபடிதான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு இடுக்கமான வாசல் வழியா போறது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. உலக மனுஷனை நீங்க கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அவன் எந்த பாதை வழியா வரமாட்டான் அப்படின்னா இடுக்கமான வாசல் வழியா வரமாட்டான். இடுக்கமான வாசல் வழியா இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரட்சிப்புள்ள நடத்துங்க பார்ப்போம். வருவானா? நம்ம எப்படி சொல்றோம்? நீங்க ஆண்டவரே வாங்க, உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களை சுகமாக்குவா, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவா. அது ஆரம்பம் நிச்சயமா கர்த்தர் செய்வார். அவருடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் அப்படிதான் ஜனங்களை நினைச்சார், ரட்சிப்புக்குள்ள நடத்துறார். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுடைய ஓடுகிற ஓட்டம் இல்லையா, அந்த விசுவாசத்தின் ஓட்டம், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஓடுகிற ஓட்டமும் பாதையும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு ஓடும்படிதான் கர்த்தர் நம்ம எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சொல்ல புரியுதா? நான் ஆண்டவனுக்கு சுகம் தந்தார் உண்மை, கர்த்தரை ஆசீர்வதித்தார் உண்மை, கர்த்தரை பலப்படுத்தினார் உண்மை, கர்த்தரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் உண்மை. இப்ப நான் அங்கேயே ஸ்டக் ஆயிருக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணணும்? அங்க இருந்து மூவ் பண்ணணும். எங்க மூவ் பண்ணணும்னா கர்த்தர் ஏற்கிறது உங்களை விடுதலை ஆக்கிட்டார்தான். விடுதலை ஆக்கின உடனே நீ வனாந்திரத்துல வந்து ஸ்டக் ஆயிருக்கூடாது. நீ வனாந்திரம் செய்யணும். நீ வனாந்திரத்துல ஓட ஆரம்பிக்கணும். ஏன்னா கர்த்தர் உன்னை ஒரு கானான் தேசத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கார். அப்ப ஜனங்களுக்கு இந்த விளக்கத்தை வைக்கிறாரு. 2 வாசல் இந்த உலகத்துல இருக்கும். அந்த வாசல்ல நீ எந்த வாசலை தெரிந்தெடுங்கன்னா இடுக்கமான வாசலை தெரிந்தெடுங்க. அதே பக்கத்துல ஒரு விசாலமான வாசலும் இருக்கு. நீ ஆவிக்குரிய கண்ணோட என்ன பார்த்தாதான் முடியும். ஒரு இடுக்கமான வாசல் ஒரு பக்கம், இன்னொரு வாசல் விசாலமான ஒரு வாசல் பக்கம் வச்சிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடுக்கமான வாசல் வழியா நீங்க பிரவேசிப்பதற்கு உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. ஏன்னா இது அநேக பேர் பிரவேசிக்க விரும்பியும் என்ன பண்ண முடியாது, அவங்களால பிரவேசிக்க முடியாது. ஆனா விசாலமான வாசல்ல பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் இந்த விசாலமான வாசல் வழியா பிரவேசிக்கிறாங்க. 2 ஒரே கூட்டம் தான், ஆனா பாதை தான் வேற வேற. ஒரே கூட்டம், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிற ஜனங்கள் தான். ஆனா இவங்க தெரிந்தெடுக்கிற பாதை தான் இங்கே ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். விசுவாச ஓட்டத்தை நம்ம ஓடுறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, நல்ல விசுவாசியாய் ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம வாழ்கிறோம். ஆனா தெரிந்தெடுக்கிற பாதை ரொம்ப முக்கியமான பாதை. எந்த பாதை வழியா நம்ம ஓடுவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் நம்ம இன்னைக்கு இந்த அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நம்மளுக்கு காண்பித்து கொடுக்க போறோம். இப்ப 21வது வசனம் வாசிங்க. 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பாருங்க, 2 விதமான கூட்டத்தை. எப்படி இடுக்கமான வாசலும் விசாலமான வாசலும் ஆண்டவர் நம்முடைய கண்கள் முன்பாக வைக்கிறது போல நமக்கு தெரியும். இடுக்கமான வாசல் தான் ஜீவனுக்கு போற வாசல், விசாலமான வாசல் கேட்டுக்கு போகிற வாசல். அதை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்குரியதான பாதைகளை இங்க அடையாளப்படுத்த பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் அப்ப 2 பேர் வைக்கிறார். யாரெல்லாம்? ஒன்னு சொல்லுகிறவன், இன்னொன்று செய்கிறவன். நீங்க கவனிச்சு வந்தாதான் ஆண்டவர் எழுதிச்சிருக்கிற ஆழமான ரகசியங்கள் நமக்கு புரியும். ஆண்டவர் சொல்றாரு 2 வாசலையும் யாருக்கு முன்ன வச்சிருக்கிறாரு? விசுவாசிக்கு முன்னதான் வச்சிருக்கிறாரு. ஆரம்பத்திலேயே உபாகமத்திலே ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆசீர்வாதத்தை உனக்கு முன்னாடி வைக்கிறேன், சாபத்தை உனக்கு முன்னாடி வைக்கிறேன். இந்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபமும் வரும் சொல்லி ஒரு பெரிய ஆசுவத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வைத்தது போல இந்த இடுக்கமான வாசலையும் இந்த விசாலமான வாசலையும் யார் முன்னாடி வைக்கிறான்னா சபைக்கு முன்னாடி வைக்கிறார். இங்க சொல்லப்பட்ட செய்தி யாருக்கு? சபைக்கு தான், தேவனுடைய ஜனங்களுக்கு தான், மெசியாவுடைய வருகைக்காக காத்திருந்த ஜனங்கள். நம்ம யாரும் வருகையை காத்திருக்கிறோம்? ஆண்டவர் வருவான்னு காத்திருக்கிறோம். ஒரு திரள் கூட்டம் ஜனம் இயேசு கிறிஸ்து வருவார், அது இம்மானுவேல் வருவார்,
ரட்சகர் வருவார் என்று சொல்லி, தாவீதின் குமாரன் வெளிப்படுவார் என்று சொல்லி மிகப்பெரிய வெயிட்டிங்கோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிற நேரத்தில் தான் இந்த செய்தியை அவர்கள் பெற்றுக் கொள்கிறது போல நாமும் ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். எதற்கு அவர் வருகிறார்? நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கும்படி தான் கர்த்தர் வருகிறார். அப்படி வருவதற்கு முன்பதாக நம்மளை ரட்சித்திருக்கிறார், கட்டளைகளையும் கற்பனைகளையும் தந்திருக்கிறார், எல்லா விதமான சத்தியத்திலையும் கர்த்தர் மனுஷிருக்கிறார், நடத்தி இருக்கிறார். நடத்தி இருந்தது மாத்திரமல்ல, இந்த வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி தந்து எப்படிப்பட்ட மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்கிற அனைத்து உவமைகளையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஏன் முன்னாடி என்ன இருக்குது? ரெண்டு வாசல் இருக்குது. ஒண்ணு, இன்னொன்னு இந்த இடுக்கமான வாசல் எங்க போறது? இப்ப அந்த 21 வசனத்தின்படி யார் பரலோக ராஜ்யத்துக்கு போறா? யார் இடுக்கமான வாசலை தேர்ந்தெடுக்கிறார்? ஒரு திரள் கூட்டம் இருக்குது. ரெண்டு கூட்டமுமே வேதத்தை வாசிக்கிறாங்க. இதை கேட்டது போல அந்த ஊமை குறித்து பார்த்தாங்க. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். வசனத்தை கேட்டு சந்தோஷமா என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. நல்லா கண்ணை முழிச்சு கேட்கிறாங்க. செவிகள்லாம் நல்லா இருக்குது. காதுள்ளவன் கேட்கிறார் என்று சொன்னது போல நல்ல சபையில உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாங்க, நல்லா பார்க்கறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த வசனத்தின் நிமித்தம் ஏற்படுகிற சின்ன இடறல்கள் அவங்க எங்க போற பயந்துச்சுன்னா வசனத்தை விட்டு விலகப்பட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இவ எதற்காக கர்த்தர் அழைச்சிருக்காருன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் ரெண்டு பேரை முன்னாடி வைக்கிறார். ஒன்னு செய்கிறவன், இன்னொன்று எந்த கூட்டத்தில் நாம இருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய வசனம் சொல்றோம், இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை பேசுறோம், விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுறோம். நம்மள மாதிரி வசனம் பேசுற யாருமே கிடையாது. நல்ல வசனம் தெரியும். சிறுவயது முதலே கிறிஸ்துவாய் வாழ்ந்தவர்களும் உண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்களும் இங்கே உண்டு. அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செய்கிறவர்களா இருக்கிறதா, சொல்லுகிறதா இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்ப செய்கிறவனுக்கும் சொல்லுகிறவனுக்கும் டிஃபரண்ட் இருக்கு. அததான் எங்க பார்த்தோம்? 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 பார்த்தோம். ஒருத்தன் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த கிரியைகளை செய்யல அப்படின்னா அவனுக்கு என்ன இல்ல? சத்தியம் இல்லை. அவன்தான் சொல்லுகிறவன். அப்ப ஒருவன் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவன் எவன் ஒருவன் செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்திற்கான அந்த இடுக்கமான பாதையை தெரிந்தெடுத்து ஓடுகிறவன். ஹல்லேலூயா. இப்ப இவனுக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா வசனத்தின் நிமித்தம் துன்பமும் இடுக்கமும் நெருக்கமும் வருது. இவன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருது. இவன் விசுவாசத்தில் நிற்க கூடாதபடிக்கு சில சூழ்நிலைகளாக மாறுது. வசனத்தை விட்டு வழிவிலகப்படுவதற்கு எவ்வளவு சூழ்ச்சிகள் நடக்குதோ அவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் அவன் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க மனுஷனாய் மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த ஒரு வேற்றுமையை தான் நம்ம முன்னாடி வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, நம்ம வசனத்தை சொல்லுகிறோமா இல்ல வசனத்தின்படி செய்கிறோமா? வசனம் நமக்குள்ள கிரியை செய்தா வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுத்துட்டோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம அனுதின வாழ்க்கையில காலையில இருந்து நான் இரவு படுக்கைக்கு செல்லுக்கு உண்மையில வரையிலும் ஒவ்வொரு வசனமும், நான் கற்றுக்கிற வசனம், கேட்கிற வசனம் அல்லது தியானிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் அதை கீழ்ப்படிய பண்ணும்படி என் சரீரத்தை ஒடுக்கிறேன். அதான் பவுல் சொல்றாரு, பேசுகிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்? நான் பேசுகிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யாம போயிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் என்ன கொண்டு போய்விட்டோம். வசனத்தின்படி செய்யாம இருந்தா நம்ம ரொம்ப விசாலமான செய்யலாம் போலாம். வசனத்தை வாசித்துட்டு ஆராதனைக்கு வந்துட்டு அப்படியே நீங்க நடந்தீங்கன்னா விசுவாசம் நினைச்ச மாட்டான், கண்டிடவே மாட்டான். பரவாயில்ல, விசுவாசி வரும், ஆராதனைக்கு வருவா, நல்ல ஜோம் பண்ணுவா, வசனம் கேட்பா, அப்படி போயிடுவா. இவள்னால யாருக்கு தொந்தரவு இல்லை? விசுவாசிக்கு தொந்தரவு இல்லை. ஆனா இன்னொரு விசுவாசி அப்படி இல்லை. இது சபைக்கு வரும், நல்லா ஆராதிக்கும், வசனத்தை கேட்கும், சத்தியத்தை விட்டு விலகாது.
இந்த விசுவாசி அவனுக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னா இவ வளர்றது மாத்திரமல்ல, பல பேரை வளர்த்து விட்டுருவான். பல பேர் என்ன செய்வா, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய ராஜ்யத்திற்கு, இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்திற்கு முடிவு கட்டும்படி ஓடுகிற அவள் அப்படி மாறிவிடக் கூடாது என்பதற்காக சத்துரு என்ன பண்றானா, வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பவர்களுக்காக அவன் சூழ்ச்சிகளை கையாளுகிறான். வேதத்தில் நம்ம அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். வேத வசனத்துக்காக, சத்தியத்துக்காக நின்றவர்கள், கடைசி வரையிலும் ஆண்டுடைய வார்த்தைக்காக நின்றவர். ஆண்டவராகிய இயேசுவே அல்லாமல், கர்த்தராகிய தேவனே அல்லாமல் வேறு ஒருவரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி நின்ற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக எழும்ப மாட்டோம் என்று சொல்லி ஒரு பெரிய ராஜ்யபாரத்தை மொர்தகாய் என்கிற ஒரு தெய்வ மனுஷன் அங்கே வாசல் படியில் உட்கார்ந்து தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கியமாய் எழும்பின ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஒரு பகுதியிலும் தங்களுடைய வாழ்க்கையில வசனத்தை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உலகத்துல பிசாசு யாருக்கு அதிகமா போறாங்க பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிராக தான் போடுறான். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகத்துல வேதத்தை வாசித்து சத்தியத்துல நடக்கிறவனுக்கு விரோதமா இன்னைக்கு அதிகமா பிசாசு போராடுறான். எப்படி போராடுறான்னா, இப்ப நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வந்தீங்கன்னா ஒரு காரியத்தை சிம்சனுடைய வாழ்க்கையில் நான் கண்டித்து கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 19வது வசனம் வாசிப்பாங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. போதும். யார் அவள்? தெலீலாள் என்கிறதான அந்த உலகம் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனுஷனை தன்னுடைய மடியில போட்டுட்டு, எதற்கு இந்த தெலீலாள் இவ்வளவு கிரியை செய்யற அப்படின்னா, எப்படி நீ மற்ற மனுஷனை போல நீ மாறுவாய். ஏன்னா சிம்சோன் யாரு? தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த 16 17வது வசனத்தை வாசிக்க போகலாம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று சொல்றார். யார் சொல்றா? சிம்சோன். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரு போல கிடையாது. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். உலகம் எப்படி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன மற்ற மனுஷனை போல மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறது என்பதை சபை தெளிவா புரிஞ்சுக்கணும். தெளிவாக என்கிற உலகம் அவனை மடியில படுக்க வச்சு அவன் தலையெல்லாம் தவறி கொடுத்து உலகத்துக்குரிய எல்லா மகிமையை காட்டி நல்ல ஆசையை காட்டி எதற்கு அவன் அவளை எப்படி மாற்றுகிறார்? அதனால அவளுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துக்கு உங்களை மாற்றுவதனால என்ன பிரயோஜனம்? உலகத்துக்குள்ள உங்களுக்கு ஒன்று எடுத்து வைக்கிறதுனால இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? உங்களையும் எப்படி மாற்ற விரும்புகிறாள்? மற்ற மனுஷனை போல மாற்ற விரும்பும். அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்குள்ள சத்தியம் என்கிற ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய தலைமையில வச்சிருக்கிறார். விசுவாசமான சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா விசுவாசிக்கிற நம்ம மேல என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் நம்மை அபிஷேக தைலத்தினால அபிஷேகம் பண்ணி நம்ம மற்ற மனுஷரை போல வாழும்படி அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான ஜனங்களாய் வாழும்படி தான் கர்த்தர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். இது யாருக்கு தெரியும்? தெலீலாளுக்கு தெரியும். இது யாருக்கு தெரியும்? பெலிஸ்தியருக்கு தெரியும். இது யாருக்கு தெரியும்? உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இவன் உலகத்துக்குரியவள் அல்ல, இவன் உலகத்துக்குரிய காரியங்களை ஒரு நாள் ஈடுபட மாட்டா. இவன் எப்படிப்பட்ட பாதையில ஓடுறான்னா, இடுக்கமான வாசல் வழியா ஓடுறான். ஹல்லேலூயா. இவனோட பாதை நம்மளை பார்க்க எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. பாக்குறாங்களா? நீங்க சத்தியத்துக்காக வசனத்துக்காக ஓடும் பொழுது உலகத்துக்குள்ள உங்களை அழைக்கும் பொழுது நம்ம யாரும் பழைய மாதிரியான போய் பேச மாட்டோம், கம்பெனி கொடுக்க மாட்டோம். நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு தெரியாது. நீங்க வசனத்தை நெருங்க உங்க வாழ்க்கை ஆவிக்குள்ள வர ஆவியானுடைய வாழ்க்கைக்குள்ள வர நிச்சயமா ஒரு நிமிடம் கூட உங்களால வீணாய் செலவிட முடியாது.
ஒரு நிமிடம் கூட உலக மனுஷனோடு கூட சேர்ந்து உலகத்துக்குரிய காரியங்களை பேச முடியாது. ஏன் அப்படின்னா நாம் உலகத்துக்குரியவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நான் யாருக்கானவன்? பரலோக ராஜ்யத்துக்குரியவன். ஹல்லேலூயா. அந்த சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இவன் தெளிலால் என்கிற ஒரு உலகத்தின் மடியில் அமர்ந்திருந்து அழகாக அந்த வருடலுக்கும் நெருடலுக்கும் அந்த ஆசைக்கும் இன்பத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து தேவன் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் ரகசியத்தை இழந்து போகிற அளவிற்கு மதிமயங்கி போகிறான். எதனால்? உலகத்தினுடைய ஆசையினால், உலகத்தினுடைய வார்த்தையினால், உலகத்துடைய இச்சையினால், உலக சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்ததுனால அவன் என்ன பண்றானா, தேவன் தனக்குள் வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய அந்த அபிஷேகத்தை இழந்து யார போல மாறிடுறான். அவன் வாழ்க்கையில் என்ன சம்பவிச்சது? மரித்து போனான். மரித்து போனான். கடைசி நாட்கள் எல்லாருக்கும் சாட்சியாய், தேவ ராஜ்யத்துக்கு சாட்சியாய், மகிமையாய் வாழ வேண்டியதான சிம்சோன் இன்றைக்கு அந்த பெலிஸ்தர் என்பதான வேடிக்கை பொருட்களாய் நின்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய கண்களின் இச்சையினால்தான் அவன் இந்த பெரிய பாவத்துக்குள்ளாக்கப்பட்டான். பெலிஸ்தர் ஸ்திரீகள் அழகான பெண்களை தெரிந்தெடுத்தவன் திருமணம் செய்து கொண்டதனாலையும், தெளிவால் என்கிற ஒரு வேசியிடத்தில் பிரவேசித்ததாலையும் அவனுடைய கண்களின் இச்சை, கண்களுடைய மயக்கம் அவனை இழுத்ததுனால அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மகிமையை விட்டு இழந்து போனான். அவன் யோபுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் இன்னொரு கன்னிகை மேல் நினைவாய் இருப்பது எப்படி? என் கண்களோடு உடன்படிக்கை என்னன்னா, இந்த கண்களாலே அல்ல, என் சொந்த கண்களாலே நான் நேசரை நான் காண்பேன். ஒரு நாள் இந்த கண்கள் உலகத்துக்குரிய ஆசைகளை, உலகத்துக்குரிய இச்சைகளை, உலக மனுஷனை போல ஓடுவதற்கு எப்படிப்பட்ட உலகத்தின் ஆசைகள் வந்தாலும் ஒரு நாளும் சிம்சோனை போல விழுந்து போவதற்கு கர்த்தர் எனக்கு இடம் கொடுக்க மாட்டார். அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட வாழும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் அதை மறந்து போனான். அதனாலதான் வேடிக்கை கொண்டை மாறுகிறார். இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு சபை, தேவஜனம், ஊழியக்காரர்கள் விழுந்து போனதுனால தெரியுமா? தங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை அவர்கள் அறியாது இருக்கிறதுனால உலகம் என்கிற தெளிவாளுக்குள் விழுந்து போகிறார்கள். இன்னைக்கு உலகத்துல தேவனுடைய ஊழியக்காரரை மயக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளை பாதையை விட்டு விலகப்படும்படி, தேவ ஜனத்தை வழிவிலகப்படும்படி இன்னைக்கு உலகந்தோறும் ஒரு சத்துருவினால் அநேக தெளிவால் என்கிற உலகம் இன்னைக்கு முடக்கி விடப்பட்டிருக்கிறது. எந்த ரூபத்திலேயாவது இந்த உலகத்தினுடைய ஆசைகள் வந்து, இச்சைகள் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை மோதுங்கிறதுனால, அப்ப இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் தேவன் தெளிவாக எழுதியிருக்கிறாரு, நாம் ஒரு நாளும் மற்ற மனுஷரை போல மாறிவிடவே கூடாது. யாரை மாதிரி வாங்கக்கூடாது? நம்ம மற்ற மனுஷரை போல எல்லாரும் யோசிக்கிறோம், விட நம்ம ஏலியன்ஸா இருப்போமோ? நம்ம யாருங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய உன்னதத்தின் பலத்தினால முத்திரை போடப்பட்டவர்கள். நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். தன்னுடைய சுய ரத்தத்தினாலே கடைசி சொட்டு ரத்த வரையிலும் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளிகளாக மாற்றும்படி தேவன் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றி சத்தியத்திலே வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிம்சோனை நினைத்துக் கொள்ளுங்கள். அவனோட வாழ்க்கை எங்க முடிச்சுன்னு பாத்தீங்கன்னா, உலகம் என்கிற தெளிவாளர் கூட்டத்தோட வாழ்க்கையை முடித்து விட்டான். அவனோட வாழ்க்கை அலங்கோலமானது. ஆண்டவர் ரெண்டு வாசல் வைக்கிறாரு. இடுக்கமான வாசலை வைக்கிறாரு, விசாலமான வாசலை வைக்கிறாரு. உலகத்துடைய காரியங்கள் நம்மை தெளிவாளை போல உலகத்தின் ஆசைகளுக்கு ஒரு விரிவான வாசல் நமக்கு திறந்து தரும். நம்ம மனசு மாம்சமும் எல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக் கொள்வது போல ஒரு பாதை நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கும். அந்த பாதையில ஓடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. மனசு மாம்சம் விரும்பும்படி ஓடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்ம அழைத்த அழைப்புனா ஆவியினால ஓடும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால மாம்சத்துல ஓடுறதுனாலதான் வேத வசனத்தை வாசிக்கிறோம், ஆனா வேத வசனத்தின்படி செய்வதற்கு நமக்கு மனசே இல்லை. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தேனிலும் தெளிவிலும் மதுரமுமா இருக்கிறது. வேத வசனத்தை கேட்கும் பொழுது நல்ல தெளிவா இருக்குது, சாப்பிடுறது நல்ல டேஸ்டா இருக்குது. ஆனா ஒரு நாளும் அதை நம்ம சாப்பிடுறதே இல்லை.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கக்கூடிய நேரம் நல்லா தான் இருக்குது. ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க அதை ருசித்து பார்க்கணும். அதான் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. அநேகரே என்ன பண்றாங்க? அந்த 7வது அதிகாரத்துடைய அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த நாமத்தினாலே நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்றோம் பாருங்க. 7:22 வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி சாட்சி சொல்றாங்க. எப்ப சாட்சி சொல்றாங்க? நியாயத்திற்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது. இப்ப நம்ம 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வாசித்தது போல கிரியைகள் செய்யாம சொல்லுகிறதுனால நம்ம பரலோக ராஜ்யத்தில் செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இது இப்ப தெரியாது. இப்ப நம்ம எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும் எவ்வளவுதான் உணர்த்தப்பட்டாலும் அந்த விதைக்கு வேர் இல்லாததுனால அது அப்படியே வளராம அப்படியே வாழ்க்கைக்குள்ள அப்படியே அடங்கி இருக்கும். ஆனா இது எங்க போய் நம்மளை கொண்டு விடும் பாத்தீங்கன்னா, நியாயத்திற்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுதுதான் சொல்லுகிறவன் எவன் செய்கிறவன் எவன் என்கிற சத்தியத்தை நமக்கு விளங்கப்படும். சொல்ல புரிஞ்சுதா? வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிறோம். சொல்லுகிறவன் ஒருவன், செய்கிறவன் ஒருவன். நம்ம சொல்றோம் வேத வசனத்தின்படி நடங்க, சத்தியத்தின்படி வாழுங்க, சத்திய வசனத்தில் வளருங்க என்று சொல்லி எவ்வளவுதான் சத்திய வசனத்தை நம்ம பேசுறோம், நம்ம சத்திய வசனத்தை கேட்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த வசனத்தின்படி வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த வசனம் நம்மை தேவனுக்காக, தேவனுடைய சத்தியத்தின் பாதையில நம்மை நடத்துகிறதா? விட வேண்டிய மாம்ச கிரியைகளை எல்லாம் விட்டு ஓடுகிறோமா? கர்த்தருக்காக வாழும்படி ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோமா? இது எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. யாரையும் நியாயம் தீர்ப்பதை கொண்டு கர்த்தரை அழைக்கவில்லை. நியாய தீர்ப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவர் கர்த்தர் வரும்பொழுது ஒரு நியாய தீர்ப்பை வைக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தின் அடிப்படையில கொண்டு நம்மை நியாயம் தீர்ப்பார். அன்றைக்கு சத்தியத்தின் முன்பதாக நம்மை நிறுத்தி எவன் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்திருக்கிறார், எவன் விசாலமான வாசல் வழியாய் பிரவேசித்திருக்கிறார் என்பதை எப்பொழுதுதான் நம்மளால் உணர முடியும்? நியாயத்தின் முன்பாக நிற்கும் பொழுது மட்டும்தான் உணர முடியும். ஆனால் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை வைத்து, போதகர்களை வைத்து, அப்போஸ்தலர்களை வைத்து கர்த்தர் செய்கிறார், வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? இடுக்கமான வாசலும் விசாலமான வாசலும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதுல நீங்க நடக்கிறீங்க என்று யோசித்து நீங்க ஆராய்ந்து பார்த்து நீங்க நடங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் மெலிசிருக்கார், அழைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, முடிவு வந்த உடனே அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம். என்னது? வரம். வரம் பெற்றவர்கள். யார் போய் வெளியில கதவை தட்டுறா? யார் ஆண்டவரை கூப்பிடுறா? தீர்க்க தரிசனம் என்று சொல்லி, வரம் பெற்றவர்கள் என்று சொல்லி நடந்து தெரிந்தவர்கள், எங்கள் வெளிப்பாடு இருக்கிறது என்று சொன்னவர்கள், நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னவர்கள், கர்த்தருக்காக ஓடுகிறோம் என்று சொன்னவர்கள், தேவனுடைய சபையில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட பாதையை தெரிந்தெடுத்து ஓடி இருக்கிறார்கள் என்பதை கடைசியாக ஆண்டவர் தீர்மானிக்கிறார். எப்படி தீர்மானிக்கிறா? கதவை வேகமா தட்டுறாங்க. கர்த்தாவே கர்த்தாவே. யார் 2 தடவைனா அந்த யூத மரபின்படி இந்த 2 தடவை ரெஸ்பெக்ட் வேர்ட். ஒரு தடவை இல்லை கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது இரஸ்பெக்ட் ஆகும். 2 தடவை மதிப்புக்குரிய வார்த்தையாக தான் அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. கர்த்தாவே கர்த்தாவே, ரெஸ்பெக்டட் யாவே, பிதாவாகிய தேவனே, நாங்க உம்முடைய நாமத்தினால தான் போய் என்ன சொன்னோம்? நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சாட்சியும் சொன்னாங்க. பாஸ்டர்களுக்கு இந்த வசனம் சொன்னாரு, பாஸ்டர் இந்த வார்த்தைகளுக்கு சொன்னாரு, இந்த வசனத்தின்படி தான் எனக்கு நடந்தது, இந்த வசனத்தை சொன்னதுனாலயா எங்களுக்கு கிருபை பெருகிச்சுன்னு என்று சொல்லி தீர்க்க தரிசனம் கேட்டவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களும் வந்து வேகமா என்ன செய்றாங்க? கதவை தட்டுறாங்க. ஹல்லேலூயா. அதனால ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்க. ஆமென். தீர்க்க தரிசனம் உரைத்தவனால ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அடுத்து என்ன சொன்னாங்க? நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. பிசாசு எல்லாரும் என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. ஆனா இயேசுவின் நாமத்தில் என்ன பண்றாங்க? பிசாசுகளை துரத்தினோம். இவங்களுக்கு ஒரு பெருமை. நாங்க எங்களை பார்த்து பிசாசுகள் எல்லாம் நடுங்கு. நான் சொன்ன மாதிரியே வசனம் நடக்குது.
நாங்க சிஸ்டருக்கு சொன்ன அந்த மாதிரி நடந்துட்டு இது தீர்க்க தரிசனம். நான் சொன்ன பிசாசு ஓடுது, பேய்கள் ஓடுது. வரம் பெற்றவர்கள் தான் இன்னைக்கு வால்கோஸ் படிச்சு ஊர்ல என்ன பண்றாங்க, அவர்களே மேன்மைப்படுத்திக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொழுதும் வரம் பெற்றவனும் கிருபை பெற்றவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. யார் முடியும்னா வசனத்தின்படி செய்கிறோமா? பரலோக ராஜ்யத்துக்கு பாதை தேடுறீங்களா? நான் ஒரு பாதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரே ஒரு பாதை. இவ்வளவு நாள விசுவாச ஓடிட்டு இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம்? எப்படி ஆகினோம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள. எங்களுக்கு எங்க என்ன வேணாலும் நாங்க தரோம். எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன வேணும்? எத்தனை பேர் சொல்றீங்க? எங்களுக்கு ஒரே ஒரு இடம் போதும். எங்க சின்னதா ஒரு இடம் கிடைச்சாலும் நான் குடும்பமா கையை பிடிச்சிட்டாது இடிச்சாது உட்காந்துருவோம். வழி சொல்றேன் உங்களுக்கு, இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. நீ வசனத்துக்கு நேரா ஓடும் பொழுது நிச்சயமா ஒரு இடுக்கமா ஒரு நெருக்கமும் உங்களுக்குள்ள வரும். ஒரு பாடு, ஒரு துன்பமும், ஒரு நிந்தையும், ஒரு அவமானமும் வரும். ஒரு வறட்சி வரும். நிச்சயமா ஒரு வறட்சி வரும். உலகத்தில் உங்களுக்கு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யார் உலகத்தை ஜெயித்தார்? அப்ப கிறிஸ்துக்கு என்ன இருந்தது? கிறிஸ்துக்கு என்ன இருந்தது? கிறிஸ்து உபத்திரவம் இருந்தது. இப்ப யார் வாசலா இருக்கிறார்? அப்ப கிறிஸ்துவே வாசலா இருக்கிறார். அப்ப கிறிஸ்து வழியா நம்ம பிரவேசிக்கணும்னா அங்க கிறிஸ்துவ உள்ள போகும்போது என்ன இருக்குது? இருக்குதா? புரியுதா? இடுக்கமான வாசல். நான் மண்ணி பிச்சுக்கிட்டே இருக்கேன். இடுக்கமான வாசல்னா என்ன? அதை முதல்ல சொல்லுங்க. இடுக்கமான வாசல்னா வசனத்தின் நிமித்தம் துன்பம், உபத்திரவம், பாடு வரும். ஓகே, அது எப்படிதான் நம்ம உள்ள போறது அப்படின்னா அவரே சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஆண்டவர் எப்படிதான் அவரே உள்ள போனாரு? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்துதான். அவர் சொல்ற பிதாவினுடைய சித்தம் செய்வதே என்னுடைய அனுதின போஜனமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது எப்படிதான் போனாரு? எங்க சிலுவை சுமந்தார், அவமானம் சகித்தார், நிந்தை சகித்தார். எதற்காக? எந்த ஜனத்திற்காக வந்தாரோ, யாருக்கு சுவிசேஷம் சொன்னாரோ, யாருக்கு பரலோக ராஜ்யத்தோட மேன்மையை காண்பித்தாரோ, யாருக்கு அற்புதங்களை செய்தாரோ, யாருக்கு அதிசயங்களை செய்தாரோ, இவர் அத்தனை பேரும் சேர்ந்து இவரை புடிச்சு சிலுவையில் அரைஞ்சாங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு இடத்திலையும் அவர் தன்னுடைய சித்தம் செய்யவே இல்லை. அவர் பிதாவின் சித்தம் செய்யும்படி தேவனுடைய சித்தம் செய்ய அழைக்கப்பட்ட நமக்கும் வசனத்தை நிமித்தம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாதையில உபத்திரமும் பாடுகளும் உண்டு. இதுதான் வேதம் எனக்கு காண்பித்து கொடுக்கிற இடுக்கமான வாசல். புரியுதா? இது யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? வசனத்தை நிமித்தம் கண்டிப்பா நீ ஆண்டவரை நெருங்க 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 பிசாசு உங்களை இந்த உலகத்திலே தான் எடுப்பான். இவ சிம்சோனை வச்சு பெலிஸ்தருடைய முழு பிரயாசத்தை உடைப்பதுதான் ஆண்டவருடைய தரிசனம், நோக்கம். அதற்காக தான் ஆண்டவர் மனோவாவுக்கு குழந்தை இல்லாத பொழுது காத்திருக்க செய்து அபிஷேகம் பண்ணப்பட்ட நசரேயனாகிய ஒருவனை நியாயாதிபதியாக ஏற்படுத்தி பெலிஸ்தருடைய அழிவுக்காக அவனை வச்சாரு. ஆனா அவன் என்ன பண்ண அப்படின்னா அங்க போய் உட்கார்ந்து அவர்களுக்கு வேடிக்கை பொருளாய் மாறிட்டான். ஏன்னா தனக்குள் வைக்கப்பட்டிருந்த அந்த அபிஷேகத்தை மறந்து ஓடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு சபை சத்தியத்தை விட்டு வேற எல்லாத்தையும் உள்ள வந்துருச்சு. உலகம் உள்ள வந்துருச்சு, ஆடல் பாடல் நிகழ்ச்சி உள்ள வந்துருச்சு, எல்லா அரசியல் இன்னைக்கு உலகத்துள்ள வந்துருச்சு. ஆனா இந்த சபை எதற்காக அழைக்கப்பட்டது? அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், இந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. என்னதான் இருக்கணும்? சபைக்குள்ள என்னதான் இருக்கணும்? அல்லேலூயா. ஆனா சத்தியத்தை தவிர நீதி எல்லாம் எங்க இருக்குது? சபைக்குள்ள இருக்குது. தேவனுடைய கிரியைகள் சபைக்குள்ள நடக்கவே இல்லை. ஏன்? இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பரிசுத்தம் என்று ஒன்று காணப்படவே இல்லை. எதனால? சத்திய வசனம் இல்லைங்க. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் ஒரு பெந்தேகோஸ்தே சர்ச்சில் சாக கிடக்கிறவனை கொண்டு போட்டா 3 பேர் உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. 3 நாளில ஜீவனோடு கர்த்தரை எழும்ப பண்ணினார். அதே தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
உடனடியாக மருத்துவமனைகளை கொண்டு போக மாட்டாங்க. மருத்துவமனை அவ்வளவு பெரிய வசதி எல்லாம் கிடையாது. சாக கிடக்கிற ஜனங்களை கொண்டு சபையில போட்டுட்டு போயிடுவாங்க. உட்கார்ந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்க்க முடியும். ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் அன்றைக்கே எலும்ப பண்ண எத்தனையோ சாட்சிகளை நான் சிறு வயது முதலே கண்களை பார்த்திருக்கிறேன். காரணம் தெரியுமா? ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், சபைக்குள்ள சத்தியம் இருந்தது. சத்திய வசனத்தை தவிர வேற ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. அந்த சத்திய வசனத்தை போதித்தார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தையை அனுப்பி அந்த ஜனங்களை குணமாக்கினார். ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை உங்களால் கொண்டு வர முடியும். ஏன் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் உலகத்துக்கு எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்காய் நின்றவர்கள். இன்னைக்கு சுவிசேஷ புத்தகம் எப்படி நம்முடைய கரங்களை கிடைத்தது? வேதம் இன்னைக்கு எப்படி நம்முடைய கரங்களை கிடைத்தது? எல்லாவற்றையும் இழந்து மிஸ்ரவேலாய் தன்னுடைய வாழ்க்கையோட சகல ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து தேவனுடைய சபைக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு வந்ததுனாலதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ள ரட்சிப்பு வச்சு இந்த எல்லாரும் வாசிக்கும்படி வேத புஸ்தகத்தை நம்முடைய மொழிகளிலே எழுதி தந்திருக்கிறாங்க. இவர்கள் எப்படி வந்தோம்னு கேட்டீங்கன்னா, விசாலமான வாசல்ல வரலங்க. ஒரு நாள் விசாலமான வாசல்ல தேடி இருந்தாங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ரட்சிப்பு நம்முடைய கரங்கள்ல எதை தெரிந்தெடுத்தாங்க? ரோமர் 12:1-2 வாசிக்கிறீங்களா? ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் என தெளிவா கவனிங்க. ஆகையால் வேதம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைத்துக் கொள்ளுங்க? இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்க. அவர் எப்படி ஓடினாரு? அவமானத்தையும் நிந்தையையும் சகித்துதான் ஓடினார். சிலுவை சுமந்துதான் ஓடுறாரு. அப்படி ஓடும்படிதான் கர்த்தர் நம்மையும் விசுவாசிக்கிறீங்களா? ஓடுகிற ஓட்டம் இடுக்கமான வாசல். வேத வசனத்தின்படி வாழும் பொழுது நம்மள ஒண்ணும் ஃப்ரீயா ஒண்ணும் விசுவாசம் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க, சத்துரு விட மாட்டான். நீங்க எல்லாம் வேத வாசத்துல எல்லாம் ஆவியில வளர்ந்து சந்தோஷமா சத்தியத்தின் பாதையில நடந்து விட மாட்டான். எவ்வளவு நெருக்கமோ ஒடுக்கத்தை உனக்குள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளவு நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் நமக்குள்ள கொண்டு வருவான். அதான் ஆண்டவர் சொல்லுது, நீங்க யாரை நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, நீ ஆண்டவருக்குள்ள வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் ஓகே தாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துக்காக போற பாதை எதுன்னு கேட்டீங்கன்னா இடுக்கமான வாசல். ஒரு பரலோக ராஜ்யத்தையே பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னா, ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போற பாதையே தேடிட்டு இருக்கிறானா, அவரோட பாதை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இடுக்கமான வாசல் வழியா போற மாதிரி தான் இருக்கும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு உலகத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு தான் என்ன சார் உலகத்துக்கு வந்தாங்க. பிதாவுடைய சித்தம் செய்யும்படி தான் வந்தார். ஆனா ஒரு இடத்துலையும் அவர் தம்முடைய சித்தம் வந்து செய்யவே இல்லை. அப்ப இடுக்கமான வாசல் வைக்கிறாங்க இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் இழந்துதான், அதனாலதான் அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர் சொன்னாரு, நீ வரக்கூடாத எல்லாத்தையும் விட்டு என்ன செய்து தரித்திரத்தை கொடு. ஏன் அப்படின்னா உன்னோட பொக்கிஷத்தை கத்தரை வச்சிருக்காரு, பரலோகத்துல வச்சிருக்காரு. அதேதான் அவர் முதல் நல்ல பிரசத்துல சொன்னாரு, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? ஏதாவது வந்தாச்சு நம்ம ஊரை நினைப்போம் இல்லையா? ஊர்ல வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோமே, ஊர்ல நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோமே, யார் கொண்டு போவா, என்ன நடக்கும் தெரியாது, மைண்ட் அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்லை, என்னாலும் கர்த்தர் வருகை வரட்டும். அப்போ ரெண்டு கூடிய வித்தியாசத்தை காட்டுறாங்க. பரலோக ராஜ்யத்திற்காக நம்ம ஓடுகிற ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம், எதற்காக நம்ம ஓடுறோம்,
எப்படிப்பட்ட தேர்வை தெரிந்தெடுத்து நம்ம ஓடுறோம். அப்ப ரெண்டையும் ஒண்ணு வச்சிருக்காரு. நீ செய்கிறவனா சொல்லுகிறவனா. செய்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? சொல்லிட்டே இருந்தாங்க, கிரியை இல்லை. அதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்துல கிரியை இல்லைன்னா கிரியை இல்லாத விசுவாசம். விசுவாசமா இருக்க, விசுவாசமா இருக்கனா வண்டி எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னா வண்டி என்ன செய்யாது? என்ன பண்ணணும்? வசனம் படி வசனம் படி வசனம் படினா படி படி படின்னு இருக்கும். என்ன செய்யணும்? அடிக்கடி மொபைல தொட்டு பார்த்துக்கணும். சார்ஜ் இருந்தாலும் அப்பதான் 100% சார்ஜ் போட்டுருப்போம். இருந்தாலும் நான் உங்களை சொல்றேன், என்ன சொல்றேன், சார்ஜ் லைட்டா தொட்டு பார்க்குறோம், அது ஒண்ணுமே வந்திருக்காது. ஆனா தொட்டு பார்க்குறோம், அது பக்கத்துல என்ன இருக்குது தொடுறோமா? ஓபன் பண்ண முடியுதா? இடுக்கமான வாசல் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால என் மனைவி கேட்டா, இப்படி இடுக்கன்னு சொன்னா எப்படிதான் ஓடுறது? முதல்ல இதை போய் வீட்டிலே கிளம்புச்சு. இப்படியே நீ இடுக்கமான எப்படிதான் பரலோகத்துல போய் பரலோகம் வேணும்னா ஓடும். ஊருக்கு போனா நீ ஏர்போர்ட்டுக்கு போகணும், டிக்கெட்டை காட்டணும், எம்பசி எல்லாம் பார்த்து எடுத்து முடிஞ்சாதான் எங்க போக முடியும். பிளைட்டு மீட்டு முன்ன வந்து போமா. வசனத்தை நீ வாசித்தா போதும். நீ வாசனத்தை நேசிக்கணும். உனது வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு சமாதானம் இல்லையா? வாசிக்கிறாங்க, நேசிக்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில போராட்டமே இல்லை. ஏன்? வசனத்தை சொல்றாங்க, அல்லேலூயா, நேசிக்காம சொல்ற நேரம் நல்லா தான் இருக்கும். இந்த சிஸ்டர் எவ்வளவு அழகா வசனம் சொல்றாங்க, இந்த பாஸ்டர் எவ்வளவு அழகா வசனம் சொல்றாரு, எல்லாம் தெரியும். ஒரு நாள் பாஸ்டர் போய் கதை தட்டிட்டு இருப்போம், ஆண்டவரே ஆண்டவரே நீங்க சொல்லிதான் சபை ஆரம்பிச்சோம், நீங்க சொல்லிதான் ஊழியம் பண்ணணும், விசுவாசி எல்லாம் உள்ள வந்துட்டு எனக்கு எப்படியாவது கதவை தொடங்க. யாருக்கும் பட்சபாதம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் எவன் ஒருவன் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறானோ அவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். என்னை சேர்த்து நான் சொல்றேன். இந்த வசனத்தை ரொம்பவே என்ன உடைச்சது. நான் என்னை யோசித்து பார்த்துதான் நான் இந்த வசனத்தை எடுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தின்படி செய்யாதவனை தான் அக்கிரம செய்யக்காரன் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. ஷீலாக்கா வீட்டு மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சும்மா தான் படுத்தேன். இந்த வசனத்தை மறுபடியும் என்ன பேசினாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகும். அதுக்கப்புறம் தான் நான் லூக்கா 13 மத்திய 7 எடுத்தேன். ஆண்டவர் சபைக்கு சொல்லுன்னு சொன்னார். இங்க வசனம் சொல்லுகிறவன் தேவையில்லை, வசனத்தின்படி செய்கிறவன் தான் தேவை. ஒருவனா இருந்தாலும் வசனத்தின்படி எவன் செய்கிறானோ, வசனத்தை எவன் நோக்கி பார்க்கிறானோ, எவன் நடுங்குறானோ அவன் தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறான். அவனை தான் பரலோகம் நோக்கி பார்க்கிறோம். அவன் எல்லாம் கர்த்தர் பிரியப்படுகிறார். அவனுக்கு தான் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார் இல்லையா? அவன் எந்த சொல்ற இல்லையா, இரவும் பகலும் ஜெபிக்கிற மனுஷன் கிடையாது இல்லையா? உலகத்துல எல்லாரும் என்ன செய்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்கவுங்க கடவுளை போட்டு ஜெபிக்கிறாங்க, விழிப்பு ஜெபம் நடத்துறாங்க, உபாச ஜெபம் நடத்துறாங்க, எல்லாம் நடத்துறாங்க. ஆனா யார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா வசனம் இல்லை. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கி. இரவு பகலும் பிரியமா இருக்க முடியுமா? ஒரு அதிகாரத்துக்கே கண்ணு தள்ளுதா? 2 அதிகாரம் வாசிக்க முடியல. ஒரு வருஷம் 2 தடவை வாசிக்கனாலே வண்டி அப்படி ஏற மாட்டேங்குது, பிடிக்க வேண்டியிருக்கு செவர. ஏன் அப்படின்னா நேசிக்கல. நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால நிறுத்த முடியாது. நீ நேசிக்க ஆரம்பிச்சு பாருங்க. ஒரு நாளும் ஏன் வசனத்தை சொல்ல முடியுது, செய்ய முடியல அப்படின்னா வசனத்தை நேசிங்க, வேதத்தை நேசிங்க, நல்லா நேசிங்க. நேசித்து பாருங்க, உங்களால இந்த வசனத்தை விட்டு வெளியில வரவே முடியாது. இந்த வசனத்தை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாதுங்க. சீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வசனத்தை விட்டு உங்களை பிரிக்க எப்ப டைம் கிடைச்சாலும் இந்த வசனத்தை பாருங்க. எப்போ உங்க வேத புஸ்தகத்தை உங்க டேபிள திறந்தே வச்சிருங்க. கொஞ்சம் டைம் இதை உட்காருங்க, ஏதோ 2 வசனத்தை பாருங்க, அதை வாசிங்க, தியானிங்க, உள்ள வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பொக்கிஷம், பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிற பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் தான் நம்மளை நடத்தும். கடைசி காலத்தில் நம்ம 10 ஆராதனை வந்தோம், நான் வாழ்க்கை ஃபுல்லா தவறாம ஆண்டவர் ஆராதிக்க வந்தேன், நான் வசனத்தை கேட்டேன்னு சொன்ன ஒன்னும் பரலோகம் ஏற்றிட மாட்டாரு. இதுதான் ஏற்றுவாரு.
செய்கிறியா? வசனத்தின்படி செய்கிறியா? தொடர்ந்து வாசிங்க. அங்க ஒரு ஊமை சொல்றாரு பாருங்க. மத்திய 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். மத்திய 7ஆம் அதிகாரத்துல ஒரு ஊமை சொல்றாரு பாருங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போகிறேன். நான் சொல்லிட்டு நான் ஒரு காலம் உங்களை கண்டிப்பா தீக தரிசனம் சொன்னாங்கன்னா நிச்சயம் ஒரு 10 வருஷமாவது விசுவாசியா இருந்திருப்பாங்க இல்லையா? பிசாசு விரட்டிப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை அறியேன்னு இல்லை, ஒரு இடத்துல கூட உங்களுடைய கிரியைகள் அவருடைய வசனத்தின்படி செயல்படுத்தப்படவே இல்லை. அதான் அவருடைய மீனிங் இல்லையா? ஒரு நாள் கூட அவர் உங்களை அறிகிற அளவிற்கு, அதான் நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி நடந்தாதான் நம்ம அவரை அறிஞ்சிருக்கிறோம், அவரும் என்ன அறிஞ்சிருக்கிறார் இல்லையா? நீங்க என்ன நிலைத்திருந்தா அவனும் நிலைத்திருப்பான். இப்ப நம்ம அதுல நிலைத்தே இருக்கிற யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள, வார்த்தைக்குள்ள நிலைத்து இருக்கவே இல்லை. ஆனா வார்த்தையில மட்டும் வார்த்தை சொல்றாங்க. ஒரு காலம் உங்களை இந்த நிலைமை நீங்க யோசித்து பாருங்க. சாதாரணமா நம்ம ஒரு 25 வருஷம் கர்த்தருடைய திட்டத்தின்படி ஒரு 80 வருஷம் 85 வருஷம் வாய்ஸ்காரன்னு வச்சிருங்க. நீங்க ஒரு 35-40 வருஷம் நீங்க ஆண்டோட சமூகத்தில் விசுவாசியா வாழ்ந்துட்டு நீங்க பரலோக ராஜ்யத்துல போய் நிற்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. நான் என்ன முன்ன வச்சு யோசித்து பார்த்தேன். இவ்வளவு ஊழியம் பண்றோம், இவ்வளவு தூரம் வசனம் பேசுறோம், ஒருவேளை என்னுடைய கிரியை கத்தர் உகந்ததா இருக்குதா இல்லையான்னு எனக்கு என்ன தெரியல. வசனத்தின்படி ஒருவேளை நான் கடைசி நாட்கள்ல இழந்து போயிட்டேன்னா இவ்வளவு நாள் ஓடின ஓட்ட எப்படி போயிடும் இல்லையா? ஓடிட்டு போயிடும் இல்லையா? அதனால அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. ஒரு வார்த்தையின்படியாக கீழ்ப்படிவதற்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம் இல்லையா? நம்ம கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன பெருகும்னா ஆவியின் கனிகள் பெருகும். தியானிக்கு கூட ஆண்டா அங்கதான் என்ன கொண்டு போறேன். நம்ம அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில என்ன பெருகும்? என்னெல்லாம்? ரெண்டு விசுவாசம் 9 கனி இருக்குது இல்லையா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 27 இருக்குது. போய் படிச்சு பாருங்க. நீங்க வசனத்துல நீங்க செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இவ்வளவு கனியும் மலர்ந்து கனி கொடுக்கும். ஆண்டவர் என்ன பண்றாரு? கடைசி நாட்கள்ல கனியை தேடி வருகிறார். கனி கூடாது இருக்கிற மரம் எல்லாம் என்ன கனி? ஆவியின் கனியை தேடிதான் கர்த்தர் வருகிறார். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம மாம்சத்துல வாழ்ந்தோம் இல்லையா? எபேசியர் 2 மாம்சமும் மனசும் மாம்சமும் விரும்பினங்களை செய்தோம். அவ நம்ம என்ன செய்திருந்தோம்? மாம்சத்துக்குரிய கனிகளை கொடுத்தோம். மாம்சத்தின் கிரிகளாகிய உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், மோகம், துறைச்சை, கிரியா, போட்டி, பொறாமை இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப நம்ம எப்படி வந்துட்டோம்? ஆவிக்குள்ள வந்துட்டோம். ஆவிக்குள்ள வந்ததுல அடையாளம் என்ன அப்படின்னா, அபிஷேகத்துக்குள்ள வந்தது என்ன அடையாளம்னா வேத வசனத்தின்படி செய்கிறவர்கள். அப்படி செய்யும் பொழுது எனக்கு என்ன பெருகுன்னு கேட்டீங்கன்னா அன்பு பெருகு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நிச்சயம். எவ்வளவுதான் என்னை அடிச்சாலும், எவ்வளவுதான் என்னை அவமானப்படுத்தினாலும், நிந்தையா பேசினாலும் எனக்கு என்ன வராது அப்படின்னா என் மாம்ச கிரியா அங்க வெளிப்படவே வராது. புரியுதா? அதான் சொல்றாரு. அப்படி இல்லாதனாலதான் கனி தேடி வருவாரா? ஒரு மரம் இருக்குது, மரத்தை நட்டு நம்ம தண்ணி ஊத்தி அதை பராமரிச்சு எதுக்கு வைக்கிறோம்? எதுக்கு? அது வளர்ந்து கனி கொடுக்கணும்னு நான் வைக்கிறோம். அது கனி தரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன சொல்றோம்? இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டோம், ஒரு நாளாவது நீ என் பிரயாசத்தை நீ அறிஞ்சிருந்தானா? ஒரு மனுஷன் வாரா, டெய்லி உனக்கு நீ பறிச்சுறான், உனக்கு அது உரம் வைக்கிறான், நீ வளரணும் ஒரு மனுஷன் உனக்கு இவ்வளவு கவனிக்கிறான் இல்லையா? ஒரு நாளாவது நீ என் கஷ்டத்தை புரிஞ்சிருந்தான்னா ஒரு கனியாவது உடனே ஆட்டோமேட்டிக் கேட்பாரு. சபையில கொண்டு பச்சையான ஒளிய மரத்தை போல நாட்டி ஒவ்வொரு நாளும் விதையை தந்து புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தந்து உங்க விளைச்சலை பெருக பண்ணி உங்க நீதி விளைச்சலை வர்த்திக்க பண்ண மட்டும் தானே கத்திரமா வச்சிருக்கிறாரு. அவன் என்ன பெருகணும்? ஆவியின் கனிகள் பெருகணும். ஆவியின் கனிகள் அவரை தேடி வரும் பொழுது அந்த ஆவியின் கனி நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா கனி கூடாது இருக்கிற மரம் எல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்ப அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா 24 வசனம் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை எந்த வார்த்தைகளை கேட்டு? இப்ப நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து இதுவரை படிக்கணும். புரியுதா? இது தமிழ் வேத புஸ்தகம் சொல்றதுனால ஒவ்வொன்றும் அதிகாரங்களா கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரிஜினல் பாத்தீங்கன்னா அதிகாரங்களா இருக்காது, ஒரு கண்டென்ட்டா இருக்கும். சரியா? அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டேன்னா இப்ப நீங்க ஆரம்பிக்கணும். அவர் பிரசங்கித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அங்க இருந்து தொடங்கி இதுவரை நீங்க பார்க்கணும். பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலை மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இப்ப அடுத்தது இன்னொருத்தர் சொல்றாரு. யாரு? புத்தியுள்ள மனுஷன். ஃபர்ஸ்ட் 2 வாசல், ஒன்னு இடுக்கமும் விசாலமான வாசல். அதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு 2 சொல்றாரு. ஒன்னு செய்கிறவன், இன்னொன்னு சொல்லுகிறவன். இப்போ ஒன்னு சொல்றாரு, புத்தி உள்ளவன், புத்தி இல்லாதவன். இவன் எல்லாத்தையும் சேர்த்துதான் கடைசி ஒரு தீர்ப்பு வழங்குறான். அவன் இப்படிப்பட்டவன் ஒரு வீட்டை கட்டுறான். எங்க வீட்டை கட்டுறான்னு கேட்டீங்கன்னா, கன்மலை மேல் 2 பேர் வீட்டை கட்டுறாங்க. ஒருத்த கன்மலை மீது வீட்டை கட்டுறான். வீட்டை கட்டும் பொழுது அவன் யோசித்து கட்டணும் இல்லையா? ஞானத்தோட கட்டணும். என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஊர்ல மழை வரும், இந்த ஊர்ல காற்று அடிக்கும், இந்த ஊர்ல புயல் வரும், அப்படி யோசித்து ஸ்ட்ராங்கா அதுக்கு பிளான் பண்ணி அஸ்திவாரம் போட்டு கட்டணும் இல்லையா? ஆனா அந்த வசனத்தின்படி செய்யாதவனை எப்படி ஆண்டு ஒப்பிடுறாரு பாத்தீங்கன்னா, மணல் மீது கட்டினவன். 2 பேரும் வீடு கட்டுறாங்க. 2 பேரும் வீடு கட்டுறாங்க. அந்த வசனத்தின்படி செய்கிறவன் கட்டுற வீடு எந்த சூழ்நிலை வந்தாலும் இடிந்து விழவே விழாது. ஏன் அப்படின்னா, அவன் எது மேல கட்டிக்கிறான்? கன்மலை. கன்மலை யாரு? கிறிஸ்து. யாரு? வார்த்தை. அவன் சத்தியத்தின் மேல நிக்கிறவன் என்ன சோதனை வந்தாலும் விட மாட்டான். எது மேல நிக்கிறவன்? சத்தியத்தின் மேல நிக்கிறவனுக்கு கண்டிப்பா என்ன வரும்? சோதனை வரும். காற்று அடிக்கும், புயல் அடிக்கும். ஆனா ஒருவர் காற்றையும் கடலையும் அமர்த்தி ஒன்னு நிச்சயமா. ஏன்னா நீ அவருக்கு உள்ள இருக்கிறதுனால காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நண்புறம் கண்மலை மேல வீட்டை கட்டவன் நான் அந்த சத்தியத்தின் மீது கட்டவன். மற்றவன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, வசனத்து நிமித்தம் இடரல் வந்த உடனே நான் எவ்வளவு வேத வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு மட்டும் இந்த பலவீனம், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன். ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் இருந்தாலே நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம். நம்மளே மைண்ட்ல ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு இது அதுவா இருக்குமோ இல்ல இதுவா இருக்குமோ, இப்ப நம்மளே என்ன செய்யறோம், நம்மளையே ஸ்கேன் பண்ணிருப்போம். யார் கொண்டுருவா? விசாரிச்சு சொல்லுவா, நீ பாரு, நீ சபைக்கு போனா வேதம் வாசித்தா இவ்வளவு பண்ணுனா ஏதாவது ஒரு புரோஜனம் உண்டா இல்ல? ஆனா கர்த்தரோட வார்த்தை உள்ள இருக்கும் பொழுது அது ஒண்ணு என்ன அசைக்கவே அசைக்காது. நீ நல்ல ஜோம் பண்ணிட்டு வேத வாசிட்டு போங்க, அன்னை கட்டினஸ் உங்களை பிடிச்சி திட்டம். அன்னைதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டியூட்டி இருக்கும். இங்க நீ அழகா சந்தோஷமா நல்ல ஆவியில நடத்தி பாட்டு பாடி ஓ ஆமென் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு போறேன்னா அதுவரை ஒரு சந்தோஷமா பேசின ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு கெட்டு என்ன பண்ணா வாகனம் பிடிச்சி ரொம்ப திட்டி விடுவாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், சரி அதை திட்டது போகணும்னு நினைக்க மாட்டோம். ஆண்டவரே இன்னைக்கு தான் நிறைய வேதம் வாசித்து ஜெபித்துட்டு வந்து இன்னைக்கு எப்படி நடக்கும் நான் நினைச்சிருக்கேன். நீங்க நினைச்சிருக்கீங்களே இல்லைன்னா ஐ ஃபீல் நிறைய இடத்துல சோர்ந்து போகும்பொழுது இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு வருது. ஆனா கர்த்தருடைய வசனமாகிய சத்தியத்தின் மேல கட்டப்பட்டவர்களை ஒரு நாள் இப்படிப்பட்ட நெருக்கமும் இக்கட்டும் அசைக்கவே அசைக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சத்தியத்தில் நடக்கிறவன் யாருன்னா வசனத்தின் மேல தன்னோட வாழ்க்கையை கட்டினவன் இல்லையா? இதுக்குமே இன்னொரு விளக்கத்தை வாசகம் முடிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாங்க. இதுக்குமே அழகான விளக்கத்தை பேதுரு எழுதார் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகார வசனம் வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஒரு கல்லை வைக்கிறார், கண்மலை மேல வச்சாச்சு, ஒரு கல்லை வச்சிருக்கிறாரு. அந்த கல்லு மேல எவன் வீடை கட்டி அந்த வீட்டை நம்பி இருக்கிறானோ ஒன்னாலும் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அடுத்தது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது,
கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட ஆ. பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் ஆ. விழுதற்கு ஏதுவான ஆ. கல்லும் ஆ. விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. ஆ. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து ஆ. இடறுகிறார்கள். யார் இடறி போறாங்க? வசனம் வாசிக்கிறாங்க, கேட்கிறாங்க, என்ன பண்றாங்க? ஆனா என்ன கிடையாது? கீழ்ப்படுறது இல்லை. இவங்களால உலகத்தை முடியல. உங்களோட விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவன் விசுவாசம் வரும்போது அந்த கல்லின் மேல விசுவாசம் வச்சு இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைய கல்லின் மேல் கட்டின வீட்டுக்காக ஒப்பாருக்கும். எவ்வளவு காற்றடிக்கட்டும், எவ்வளவு புயல் அடிக்கட்டும், எவ்வளவு மழை வரட்டும், ஒரு நாளும் உங்களை சத்தியத்திலிருந்து விட தள்ளவே முடியாது. பிசாசு நிறைய சூழ்ச்சிகளை கொண்டு வருவான். எதுக்குன்னா உங்களை வசனத்தை விட்டு வழிவிலக செய்ய முடியும் இல்லையா? அந்த சூழ்ச்சியை தான் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அதுல சொன்னான். அவனே வசனம் சொல்றான் இல்லையா? நீ இந்த கல்லுகளை எல்லாம் என்ன செய்யும்? வர முடியுமா? முடியாதா? முடியும். அடுத்த வசனம் என்ன சொல்றான்? நீ தாழ புரியும் அப்பொழுது. அப்ப விசாசம் என்ன தெரியும்? வசனத்தை வச்சே உங்களை எங்க விலக்குவோம் பாத்தீங்கன்னா சத்தியத்தை விட்டு விலகப்படும். அந்த அறிவு இல்லைன்னா, இந்த கீழ்ப்படுதல் இல்லைன்னா இது எப்படி மாறினா இடர்தலுக்கு ஏதோ மாறி. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஞானமா அந்த வசனத்தை வச்சு அவனுக்கு பால வாங்கி அவனுக்கே திரும்ப போட்டு அடிக்கிறார். இது யாருன்னு கேட்டீங்கன்னா வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, இக்கட்டுகளிலும் வசனத்தின்படி வாழ கற்றுக்கொண்டவர். அவ்வளவு இடுக்கமும் நெருக்கமும் இயேசு கிறிஸ்து வந்தது. அவ்வளவு இடுக்கமும் நெருக்கமும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்தது. அவ்வளவு இடுக்கமும் நெருக்கமும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வந்தது, பேதுருக்கு வந்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தங்களோட வாழ்க்கையில சத்தியத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு இடத்துலையும் வசனத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ எந்த அவமானமும் நிந்தையும் மரணமும் பசியும் பட்டினியும் குளிரும் நாசமோசம் ஒண்ணுமே எதை பிரிக்கிறனா அவன் தேவன் மேல வந்த வார்த்தை மேல வச்சிருந்த அன்பை அவங்களால பிரிக்கவே அழகாக சொல்லுவாரு, பிதாவாகிய தேவனோடும் குமாரனுடைய கிறிஸ்துவோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்திற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசத்தின்படி வாழ அழைக்கப்பட்ட நம்ம இடுக்கமான வாசல் வழியாக தான் பிரவேசிக்க அழைத்திருக்கிறாரு. அப்படி சொல்லுகளாய் இராமல் வேத வசனத்தின்படி செய்யலாய் மாறும்படி கர்த்தர் நம்மை அழைப்பார்கள். அப்படியே கண்களை மூலம் ஒரு தேவசம் ஒரு நிமிடம் ஒரு அப்படி போடக்கூடாது. இவ்வளவு நாள் வேத வசனத்தின்படி செய்கிறவனா வாழ்ந்தேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய முதல் ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த வசனத்தின்படி செய்கிறவனா என்னை மாற்றி மாட்டேன். எல்லாரும் சொல்லணும். எனக்கு கடைசி கால சபையை ஆவியோட பேசுகிற வார்த்தைகள்லாம் கேட்டீங்கன்னா பல்லவராஜன் பக்கத்தில் வந்து இருக்குது. அது வரப்போகிறார். நம்ம நேசிக்கிறார், நம்ம அன்பா இருக்கிறார். அது ஒருவரை இழந்துவிட சித்தமா இல்லவே இல்லை. ஒரு மாயையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. வசனத்தின்படி நாங்க வாழணும். அது செய்வதற்கு விரும்புவதாக நிறைய இடங்கள் அதை சோர்ந்து போறோம். நிறைய இடத்துல அதை சோர்ந்து போறோம். செய்கிறவர்களாக மாற்றி காட்டுறேன். நிறைய காரியங்களை கடைபிடிக்க முடியலப்பா. நிறைய வசனத்தை அப்படி செய்ய முடியும். வாசிக்கிறோம், நாங்க நேசிக்கலையப்பா. நாங்க நேசித்தோம்னா எப்பொழுதும் அந்த வசனத்திலேயே இரவு பகலும் பெரியவும் தியானமா இருப்போமே. ஆண்டவரே, இந்த வசனத்தை நேசிக்க இருக்கிறதா? இந்த வசனத்தை நேசிக்க இருக்கிறதா? ஆண்டவரே, இருக்கிறதா? ஆண்டவரே, உம் வசனம் தியானிக்கையில்
அபிஷேகத்தின் அடையாளமே சத்தியத்தில் நடப்பது. அப்படி வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தின்படியாக நாங்கள் வாழ்ந்துவிட நீங்கள் கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நீர் எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் குடும்பமாய் வசனத்தை சொல்லுவர்களாய் அல்ல, வசனத்தை செய்கிறவர்களாய் என்னை மாற்றும்படியாக சபையாய் உடைய கரத்தினை ஒப்புக் கொடுக்குறேங்க. கத்தோடைய கிருபை பெருகட்டும். அப்பா தொடர்ந்து கத்தைகளோடு எடுத்து முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்க நம்மை மேலாக செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது சின்ன அறிவிப்பு மட்டும். நாளை நமக்கு 28ஆம் தேதி கடைசி நாளுனால நம்ம முடிப்பு ஜெபம். நாளை இரவு 10:30 மணிலிருந்து 12 மணி வரை முடிப்பு ஜெபம் நடைபெறும். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ளும்படி இயேசு நாமத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். முடியும் என்று சொன்னால் நீங்கள் பங்கெடுக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுடைய அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடனே கூட படித்த நம்ம அநேக என்னுடைய நண்பர்களை நான் செவ்வாய்க்கிழமை அழைத்தது அப்படிப்பட்டது போல டெல்லியிலே ஊழியம் செய்வதான ஜோஸ் தாமஸ் என்கிறதான ஒரு மிஷினரியை 2 நாளுக்கு முன்பதாக டெல்லி பட்டணத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் பெயிலில் என்னுடைய கூட படித்த ஒரு நபர் தான், நண்பர் தான், ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெயில் இல்லாத அளவுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கூட கேட்டுக்கொள்வேன். நாங்கள் திங்கக்கிழமை ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். திங்கக்கிழமை 8 மணிலிருந்து 9 மணி வரை ஜெபிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஃப்ரீயாக இருந்தீங்க அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி இதுவரை ரிலீஸ் பண்ணவே இல்லை, ஜெயிலே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 மிஷனரிஸ் உள்ள இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருடைய கூட படித்த வேதாகம கல்லூரி நண்பர்கள். அதனால் உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் ஜெபிக்கும்படி நம்ம நண்பர்கள் கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காரியங்கள்லாம் பிரேயர்ஸ் எல்லாம் பயந்துருந்தேன். இந்த வாரம் நாங்கள் ஜெபித்தோம். நிச்சயமாக இந்த வாரத்தில் இல்லை மாதத்தில் கத்தரை முடியாத ஒரு விடுதலை கொடுப்பாங்க விசுவாசிக்கிறோம். அந்த குடும்பம் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. ஒரு மனைவி 2 சின்ன பிள்ளைகள் தான். அவங்க ஊழியத்தின் நிமித்தமாக அங்கே இருந்த பைபிள், பாட்டு புக்கு, புஸ்தகம் எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. மிகவும் வருத்தத்தில் இருக்கிறாங்க. கத்தருக்கு சித்தமான அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். கத்தரமை ஆஸ்வதிப்பான். ஏற்கனவே சொன்னபடி நம்ம இந்த வருஷம் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மிஷனரிக்கான காணிக்கை எடுத்து நம்ம அதை அனுப்புவதற்கு தீர்மானித்திருந்தோம். மார்ச் மாதம் 3ஆவது வாரம் அந்த காணிக்கை நம்ம எடுப்போம். நம்மளால் முடிச்சளவு, கம்பல்சரிலாம் கிடையாது. $1 $2 எனி மணி எது நீ மிஷனரி கொடுக்க நினைக்கிறீங்களோ மார்ச் மாதம் 3ஆவது வாரம் அந்த காணிக்கையை எடுத்து நம்ம அந்த மிஷனரிக்கு அனுப்புவதற்கு பிரயாசப்படுகிறோம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2 காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம அந்த பிள்ளைகள் ஜூட் ரூபியோடைய ஆனிவர்சரி, அவளை நம்ம ஜெபித்து நம்மளை ஆஸ்வதிக்கலாம். அது மாத்திரமல்ல நம்ம மகள் எப்சிபாவுக்காக கூட நம்ம ஜெபிக்கணும். அவளை ஜெபித்து பின்பு நம்ம சேர்ந்து நம்ம அவளுக்காக ஜெபிக்கணும். பயணப்படணும். எல்லா கண்களும் மூலம் 1 நிமிடம். திரும்பிகளுடைய எல்லா வல்லுநர்கள் உயர்த்தி தன்னுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி நம்முடைய பிள்ளைகள் தந்துகிற நல்ல நாட்களுக்காக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இணைத்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும். ஆண்டவரே இதை கரத்திலே இருப்போம். குடும்பத்தார் ஆண்டவரை மட்டுமாய் நம்முடைய பிள்ளைகளை சபையில கொண்டு வந்து குடும்பமாய் வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய சித்தத்தின்படி, மனுஷ சித்தத்தினால் அல்ல தேவ சித்தத்தினால் இணைக்கப்பட்டுள்ள 2 ஆத்துமாக்களும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கடைசி வரையிலும் அவனுக்கு சாட்சியாய் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தரை கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்திருக்கிற புதிய வருஷத்துக்காக சொல்றோம். இன்னும் ஆண்டவர் அன்பிலும் ஐக்கியத்திலும் நெருக்கத்திலும் ஆண்டவரே அப்பா தேவனுடைய பிரசன்னத்திலும் பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளரத்தக்கதாக ஒருமித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரை கர்த்தர் கிருபையாய் உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒருமித்த இருதயத்தை தந்து ஒரு ஆஸ்கில்லா பிஸ்கில்லாவை போல கர்த்தருடைய ஊழியத்தில் சாட்சியாய் அந்த தீமோத்தேயுவை போல அநேக ஜனங்களை எழுப்புவதற்கு சாட்சியாய் வைக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் சபையாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மீது கிருபையாய் தங்கி விளைக்கும் ஆண்டவரே இவரை வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போக்கின் வரத்திலும் செய்கிற வேலையிலுமான எல்லா காரியங்களுக்கும் கிருபையாக இருக்கிற ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரை தாய் மகளை நினைத்தவர்களை ஏற்ற நாட்களில் கற்பத்தின் கனியை தந்து சாட்சியாய் குடும்பமாய் பிள்ளைகளை சபையை கொண்டு நிறுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபையும் சமாதானம் இரக்கமும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதி துதிங்க நம்மை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. எல்லா மகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய மகளின் நினைவு கூர்ந்து இருக்கிறார். நல்ல கிருபையை தந்திருக்கிறார். கர்த்தர் அவள் நல்ல ஒரு சாட்சியா அவள் நிறுத்தும்படியா நல்ல ஆவிக்குரிய வாஞ்சியோட மகள் தான். நல்ல வேத வாசிப்பா, நல்ல ஜெபிப்பா, எல்லாம் உண்டு. கர்த்தர் அதில் அவளை பெருக பண்ண
அவளுக்கு ஒரு பெரிய மகிமையை கத்தர் உருவாங்க. அவளுக்கு ஒரு பெரிய மகிமையை கத்தர் உருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை நினைவு கொண்டிருக்கிறேன். சபையாய் என் மகளை ஆசீர்வதிக்கிறேன். என் மகள் வாழ்ந்திருக்கட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் கிருபை மகளுக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, கற்பத்தின் கன்னியை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து அந்த மகளை இந்த நாள் வரையில் எந்த சுகபலம் ஜீவன் ஆரோக்கியம் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து சபையா சேர்ந்து மகள் ஆசீர்வதிக்கிறார். சபையா சேர்ந்து நம்ம ஆசீர்வதிக்கிறார். அவன் என்ன ஜெபிப்பதிலும் நல்ல வேத வாசிக்கிறதுலையும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா மாறட்டும். நீ விரும்புகிற ஒரு மகளா அந்த சபையிலையும் அவன் படிக்கிற இடங்களிலேயும் இருக்கிற இடங்களிலேயும் சாட்சியாக மகளை நீர் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அந்த வெளியிட வேண்டும் என்று சொல்லி நான் மகள் மீது கத்தாவை ஆசீர்வாதத்தை வைக்கிறோம். கத்தாவை நம்ம ஒவ்வொரு நாளும் பொழுதுமே அவன் படிக்கிற படிப்புல ஆண்டவர் போகிற பாதையில் அவன் எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் வெற்றியை மட்டுமே அவள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அவளோடு கூட இருந்தாலும் அவள் நடத்துகிறது சிறு வயதிலேயே அவள் கண்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியோட வழி நடத்துதல சிறு வயதிலிருந்தே அவள் சுதந்திரித்துக் கொள்ள அன்று அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தின் வல்லமைய மகளுக்குள்ள வைக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள, அவர் கண்டு கொள்ள, அவங்களுடைய ஆசோத்தின் மகிமையை தரிசித்துக் கொள்ள மகளப்பா இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாய் அந்த சபையை பெற்றோராய் பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தால் அவரை ஆசீர்வதிக்கிறோம். கோடாய் கோடியாக பெருகும்படியாக செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மீது தங்கியிருக்கும்படியாக செய்கிறோம். எங்கள் குமாரத்திகள் ஆண்டவரே அரண்மனையில சித்திரம் வீட்டு தூண்களாய் இருக்கிறார்கள் என்பதை வாசிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதம் அவருடைய அப்போ வாழ்க்கையில் தங்கும்படியாக இருக்கணும். எப்பொழுதும் அரண்மனை நிற்கிறதான அப்படி ஒரு தூணை போல எப்பொழுதும் குடும்பத்திலையும் சபையிலும் எல்லா இடத்திலையும் அந்த தூணாய் கத்திரிக்காய் மாறிவிடவா ஆசீர்வதிக்கிறோம். தூணுக்கு எவ்வளவு ஒரு பலமோ அப்படிப்பட்ட ஒரு பலத்தை ஆவிக்குரிய பலத்தை ஆவிக்குரிய ஒரு மகிமையை கத்த மகளுக்குள்ள வச்சு ஆசீர்வதிப்பீராகப்பா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வழிநடத்துமே எல்லா காவலோடும் இருதை காத்துக்கொள்ள அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் ஆவிக்குரிய ஆசுவத்தை நிறைவாய் தர வேண்டும் என்று சொல்லி கால் தோல்வரை துதிக்க நம்ம மீதாம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி எளிமையில் ஒரு பாடலை பாடுவோம். அவளுக்கு கத்தருக்கு காணிக்கை எடுக்கப்பட்டு தொடர்ந்து நாம் ஜெபித்து கத்துக்கிறது தெரிவார். ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுவே குயவன் கையில் களிமண்
நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல ராத்திரிகளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தேவ சமூகத்தில் கூடி வந்து துதித்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தரைகளோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வேத வசனத்தை சொல்லுகிறாய் அல்ல செய்கிறாய் கர்த்தரை மாற்றுகிறாங்க ஆண்டவரே. தொடர்ந்து சபை அப்படி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய மாதத்துக்கு ஒரு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது வரும்பொழுதும் பிரயாசத்தின் பலனில்லாமல் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வதாக. பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தரை பலப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிறவர்கள் தேவையை கர்த்தரை பூர்த்திப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக எல்லாம் செலவிடப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. அப்பா பிரயாசத்தின் பலனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. கர்த்தர் பரலோகத்திலிருந்து இவரை ஆஸ்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. கிருபை தொடர்ந்து இவரோடு வழிநடத்தட்டும். துதிக்கான மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஜாசியது சொல்லாமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சர்வவல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த இடைக்கும் சிநேகமும் இன்று வேண்டும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகல பரிசுத்தவான்களோடும் மன்னர்களோடும் கூட சபையோடு தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.